पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில த்விதீய ஷட்கத்துக்கான தாத்பரிய நிர்ணயம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தாத்பரிய நிர்ணயத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு அத்தியாயங்களா நம்ம பார்த்தீங்கன்னா பிரிச்சு பண்றோம். 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். ஹிரண்ய கர்ப்பர்னா யாரு சுவாமி அப்படின்னா, நேத்தே நான் சொல்லியிருக்கேன், ஒரே பிரம்மத்துக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான சதுர்வியூகம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்தில் இருக்கக்கூடிய லோகம், ஜாகிரதத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூல வஸ்துக்கள் எல்லாம் விராட்டுன்னு பேரு. சொப்பனத்தில் இருக்கக்கூடிய லோகம், சொப்பனத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள், சூக்ஷ்ம தேகம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். சுஷுப்தியில் இருக்கக்கூடியது காரண தேகம், வெளிப்படாதது மாயையோடு கூடியிருக்கிற ரூபத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர். இந்த மாயையை நீக்குனதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சுரூபம், நிர்குணமா பிரம்மமா ஆகி விடுகிறது. இதுதான் சதுர்வியூகம் அப்படின்னு பேர். ஆனா நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பிரம்மத்தை அடையிறதுக்கான மார்க்கம் பார்த்தீங்கன்னா விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன், அதுக்கப்புறம் தான் துரியம்னு சொல்லக்கூடிய சுத்த பிரம்மத்துக்கு போக முடியும். இதுல ஆச்சாரியர் என்ன பண்றார், 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்துல சொல்லும் போது முதல்ல ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றார். ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு நான் பஞ்சதசியிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருந்தேன். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தூங்க போறான். ஒருத்தன் தூங்க போகும்போது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு தூங்க போறேன். தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நான் கல்பனா பண்ண போகிறேன், ஒரு சொப்பனம் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம சொப்பனம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்குது. அவர் ஒரு மனோராஜ்யம் பண்ணுறார், சொப்பனம்ன்ற மாதிரி ஒரு மனோராஜ்யம் பண்ணுறார். அதில் அவர் நினச்சிக்கிறார், என்ன நினச்சிக்கிறாருன்னா, இப்போ நம்ம தூக்கத்துக்குள்ளார போகணுன்னு ஒரே ஆள் தான் உள்ளே போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ஒருத்தராக இருந்தோம். ஆனால் சொப்பனம் பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு ஆள் என்னவா ஆயிட்டாங்க அப்படின்னா அநேகத்தை அடைந்தார்கள். ஒரு சொப்பன பிரபஞ்சம் உண்டாகுது. அங்கே பார்க்கிறவன் இருக்கான், அங்கே இருக்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன், மாயையோடு சேர்ந்திருக்கிற ஈஸ்வரன், தூக்கத்தில் இருக்கிறவர், பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் சேர்ந்து இருக்கிற அந்த தூக்க அவஸ்தா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சொப்பனம் பார்க்கிறார். என்ன சொப்பனம் பார்க்கிறாருன்னா, நான் அநேகமாக ஆவேன் அப்படின்னு ஒரு சொப்பனம் பார்க்கிறார். நான் பலவாக ஆவேன், ஒருத்தரா இருந்தவர். தூக்கத்துல எதுவும் இல்லைல்ல, நான் சுகமா தூங்கின, வேற ஒன்றும் அறியவில்லை. டைரக்டா எடுத்துங்க, ஈஸ்வரன் தான். நீங்க தூக்கத்துல ஈஸ்வரனோட தான் இருக்கீங்க, ஈஸ்வரனா தான் இருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஈஸ்வரனா தான் இருக்கோம். அங்கே வேற பேதம்லாம் இல்லை, ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். தூக்கத்துக்குள்ளார போயிட்டா எல்லாருமே ஒண்ணுதான், ஒரே ஒரு தத்துவம் தான் தூக்கத்துல இருக்கிறது. சதா சம்பன்னோ ததா பவதி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா சத்தாதான் இருக்கும். அப்ப நம்ம சொப்பனம் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம தான் சொப்பனம் பார்க்கும்போது ஒரே கேரக்டரா இருந்த நம்ம தான் தேச கால வஸ்துக்களா அநேகங்களா பரிணமிக்கிறோம். அப்படி பரிணமிக்கும் போது அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு என்ன பேர் வந்துருதுன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேர் வந்துருது. அப்ப அந்த கேரக்டர்லாம் எங்க சுவாமி இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா, சொப்பனத்தோட கேரக்டர் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சொப்பனம் பார்க்கிறவன் இடத்துல இருக்கு. அப்ப அந்த சொப்பனம் பார்க்கிறவனுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. சொப்பனத்தை பார்க்கிறவனுக்கு, அந்த சொப்பனத்துக்கு பார்க்கிறவனோட இடத்துலதான் அவனுக்குள்ளாரதான் பார்த்தீங்கன்னா சொப்பன பிரபஞ்சம் எல்லாம் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு கேட்கிறேன், சொப்பனம் பார்த்தீங்களா, அந்த சொப்பனம் மொத்தமும் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? எனக்குள்ளதான் இருந்துச்சுன்னு சொல்லுவோம், வெளியில இல்லை. சொப்பனம் எனக்குள்ளதான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் பார்த்தீங்கன்னா சொப்பனம் போல பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்களும் நானும் எல்லாரும் அந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார இந்த அண்ட சராச்சரங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனத்துக்குள்ளாரதான் இருக்கு.
இப்ப நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருக்கோம், மங்களாச்சரணத்துல வந்து முடிக்கும் போது நம்ம சொல்றோம், மங்களாச்சரணத்தை சொல்லும்போது நாராயண பரோ வியக்தா அண்டம் அவ்வியக்த சம்பவம் அண்டஸ்ய அந்தஸ்ய இமே லோகாஹா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். இந்த பிரம்மாண்டம்ன்றது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பிரம்மாண்டமே வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். இந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 பிரம்மாண்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சப்த தீபங்களும் இருக்கு. நம்ம மனுஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குள்ளார இருக்குன்னா அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளார இருக்கும். அந்த பிரம்மாண்டம் யாரு? ஈஸ்வரனோட சொப்பனம் மாதிரி. அப்ப சொப்பனத்தில் இருக்கிற கேரக்டர் மாதிரி தான் நம்ம எல்லாம். வாஸ்தவம் இல்லை, மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். தத்துவ சிந்தனத்துல முக்கியமானது. அப்ப நான் ஈஸ்வரனுக்குள்ளதான் இருக்கேன், ஈஸ்வரனுக்கு வெளியில இல்லை. அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் ஈஸ்வரனா இருக்கிறது. ஹிரண்ய கர்ப்பரா கீழே இறங்கி ஒரு சொப்பனம் பார்க்குது. அதுக்குள்ளாரதான் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்களும் நானும் அவருக்கு பகவானுக்குள்ளதான் இருக்கோம். இந்த தத்துவத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, ஆனா வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நேத்துலாம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திரிபீர் குணமயர் பாவைர் சர்வமிதம் ஜெகத் ஏபி சர்வமிதம் ஜெகத் மோகிதம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த சொப்பனம்னு தெரியாம, பகவானோட சொப்பனத்துல நம்ம இருக்கோம்னு தெரியாம நம்ம என்ன பண்ணோம், மயங்கி போய் கிடக்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா பகவானோட பரம் அவ்வியம் பாவம் 7:13 நான் சொன்னது, மேலான அவருடைய பரமபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த நிர்குண நிராகாரம் ஹிரண்ய கர்ப்பரோட ரூபத்தை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை அறியாம என்ன பண்றோம் அப்படின்னா நாபிஜானந்தி. இந்த லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவரை அறிவதே இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னா, அந்த மாயான்னு சொல்லக்கூடிய தெய்வீகேஷா குணமை, இந்த முக்குணங்களாலான மாயையினால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி போறதுன்றது முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மாயையை தாண்டி போறதை பத்தி பேசுறதே இல்லை. பரத்வாஜ் சுவாமிகள் டெய்லி நான் கேட்பேன், ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறதெல்லாம். ஏன்னா நல்ல பக்தி வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை வச்சுக்கிட்டு அம்மனோட இதெல்லாம் நிறைய பண்ணுவார். ஆனா அவர் வந்து என்ன பேசுறாருன்னா, என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த மாயையை தாண்டி போகணும்னு பேசுவாரான்னு பார்த்தா ஒரு மோகத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கிறார். நான் சும்மா சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. பரத்வாஜ் சுவாமிகள் மட்டும் இல்லை, உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம சொப்பனத்தை தாண்டி போகணும், இது சொப்பனம் அப்படின்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன்றாங்க. இங்கேயே சௌக்கியமா இருக்கணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துக்குள்ளார சௌக்கியமா இருக்கணும், வேக்கப் ஆகணும்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா, மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுது, மாயா பஞ்சகத்துல ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் பண்றார். தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிய விடாமையே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்களுக்கு எல்லாத்துக்கும் கூட, நம்ம எதெல்லாம் சொசைட்டில பெரியவங்கன்னு சொல்றோமோ அவங்களோட புத்தியை கூட இந்த மாயா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா மயக்கி வச்சிருக்காளாம். சொல்லிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, விதி ஹரிஹர விபேத மப்பிய கண்டே. ஒரே ஒரு பிரம்ம தத்துவத்துல என்ன பண்ணிருக்கா இந்த மாயா, என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பிரம்மா, இது விஷ்ணு, விதி, ஹரி, ஹர அப்படின்னு 3 பேத்த பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா பதவிர செய்ய புதானபி பிரகாமம். நிறைய புத்திசாலிகளுக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பதத்தை பத்தி, இந்த 3 பதங்களை பத்தின விசாரம் யாருக்கும் கிடைக்காம போய் பிரமயதி ஹரிஹர பேத பாவான். அவங்களுக்குலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரி வேற, ஹரன் வேற, பிரம்மா வேற அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா புத்தியில கொண்டு வந்து அவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா பேத பாவத்தை உண்டு பண்ணிருக்கா. அகட்டித்த கட்டனா பட்டியசி மாயா. இந்த மாயா என்ன பண்ணிருக்கா எல்லாத்துலயும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது சொப்பனம்னே தெரிய மாட்டேங்குது. பகவானோட சொப்பனத்துல, நம்ம சொப்பனத்துக்குள்ளார எப்படி அநேக கேரக்டர் வந்துச்சோ அதே மாதிரி பகவானோட சொப்பனத்துக்குள்ளார, ஹிரண்ய கர்ப்பரோட சொப்பனத்துக்குள்ளார இது எல்லாம் இருக்கு. இது எல்லாம் சொப்பனம். என்னுடைய தேகம் சத்தியம் இல்லை, நான் வந்து வாஸ்தவத்துல இந்த தேகாதிகள் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவன், சுத்த பிரம்ம தத்துவமா நான் இருக்கேன் அப்படின்னு அறிய விடாம இந்த மாயா என்ன பண்ணிருக்கு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து அப்படி பண்ணிருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாம் என்னங்க? அப்ப என்ன பண்ணணும், தெளியணும் முக்கியமா. சரி, தெளியணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, நேற்று வந்து பாத்தீங்கன்னா 7:14 ஸ்லோகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:15-19 எடுத்துங்க. நான் ஒவ்வொன்றா சொல்றேன். சுவாமி இந்த புரிஞ்சா போதுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணா போதுமா சுவாமி அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா 19வது ஸ்லோகத்துல, பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹா. இதுதான் லட்சியம் நமக்கு.
அனுபூதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அனுபூதி. என்ன அப்படின்னா ஒரு ஞானம் கிடைச்சதுக்கு பிறகு இப்ப நான் உங்களுக்கு நிறைய ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். 13வது சாப்டர்ல திரும்ப ஆரம்பிச்சிருவோம். சர்வம் பிரம்மமயம் அப்படின்றதுதான் சித்தாந்தம். ஏக்கமேவ அத்விதீயம், சர்வம் பிரம்மமயம், ஒரே ஒண்ணுதான் இருக்கிறது. ஆத்மா கண்ணியமா வேற இல்லை, பிரம்மத்து கண்ணியமா இல்லை. ஜீவோ பிரம்மைவ நாப்பரக, ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான். பார்க்கிறவன் ஒருத்தன் தான். இண்டிவிஜுவல்லே எடுத்துங்க, டைரக்டா நான் அதுதான் மாண்டூக்கியத்துல சொல்லுவோம். நான் அநேகம் ஒண்ணு இல்லவே இல்லை. என்னுடைய சொப்பனத்துல தான் இப்ப நீங்க எல்லாம், நான் பார்க்கிறவன் இடத்துலதான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. நான் தான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன். அப்படி ஸ்ட்ராங்கா சொன்னாலும் கூட, அப்படி தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மமா பாவிக்கிறதுன்றது முடியல. அப்போ ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா விபரீத கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜென்மங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கோம். விபரீத தரிசனம் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் தப்பு தப்பா பார்த்துருக்கோம் தேகாதிகளா. அப்ப எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் கிடைச்சிடச்சு. இதை மெதுவா என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவா அசை போட்டு மனநம் நல்லா பண்ணி ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் பீரியடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, பகூனாம் ஜென்மனாமந்தி, அநேக ஜென்மங்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானவான் மாம் பிரபத்தியதை, ஞானத்தை உடையவன் ஒரு ஜென்மத்துல ஞானத்தை அடைஞ்சோன்னு ஒரு கோர்ஸ், 3 வருஷம் கோர்ஸ், 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சோன்னே, ஷார்ட் டைம் கோர்ஸ் முடிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிடலாம சாமி, அதெல்லாம் முடியாதுங்க. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில ஸ்திரமாகிறதுக்கே அநேக கிரந்தங்களை வாசிக்கணும், சந்தேகம் தெளியணும், நிறைய டவுட் எல்லாம் போகணும். அதுக்கே நிறைய கிரந்தங்களை வாசிக்கிறதுக்கு 8-10 வருஷம் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொன்னா டைஜஸ்ட் பண்ணி அதை எல்லாத்துலயும் சாஸ்திரத்துல சொன்னது எல்லாத்தையும் வெளியில ஒவ்வொன்னா பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிற காரியம் நடக்கும் மனநத்துல. இதெல்லாம் நான் தான், இது எல்லாம் நான் தான், இது எல்லாம் நான் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன், மேல இருக்கிற நாமரூபம்லாம் பொய் அப்படின்னு ஒவ்வொன்றுத்திலையும் கொண்டுட்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நம்மளோட மோகம் அப்படி இருக்கு. அநேக ஜென்மம், பகூனாம் ஜென்மனாம் அந்தே, அநேக ஜென்மங்களுக்கு முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உடையவன் என்னை அடைகின்றான். எப்படி அடைகின்றான்? யாராவது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்ல இருக்கிறத அந்த ஈஸ்வரன் அடைகிறதா? இல்ல, வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமா இருக்கான். நானும் வாசுதேவனா தான் இருக்கேன். வாசுதேவன்ற சப்தத்துக்கு ஏற்கனவே அர்த்தம் பண்ணியிருக்கேன். நாராயணன் வாசுதேவன்றதுக்கா சுத்த பிரம்மம்னு அர்த்தம். அப்ப சுத்த பிரம்மமா இருக்கக்கூடிய வாசுதேவனா தான் இந்த உலகம் எல்லாமே இருக்கு. அவனுக்கு அந்நியமா இந்த உலகம் இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான். ச மகாத்மா சுதுர்லபா, அந்த மகாத்மா மிகவும் துர்லபமானவன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ நம்ம ஞானம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 6:28, 6:29, 6:30, 6:31 ஒரு 3-4 ஸ்லோகங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாசுதேவ சர்வமிதின்றதை எடுத்துக்கணும். எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கறது, ஈஸ்வரனிடத்துலதான் எல்லாம் இருக்குன்னு பார்க்கறது, அந்த ஈஸ்வரன் தான் நானா இருக்கேன் அப்படின்னு பார்க்கறது. அப்ப தன்னிடத்தில் எல்லாத்தையும் எல்லா ஜீவராசிகள்லையும் என்னையும் தன்னையும் தன்னிடத்தில் எல்லா ஜீவராசிகளையும் பார்த்தால் அதுதான் பூரணமான ஞானம். வாசுதேவ சர்வமிதின்றது அதுதான் குறிக்கிறது. இதுதான் ஞானம். நிறைய ஞானத்தை உடையவங்க, சப்த ஞானம் வந்து உடையவங்க நிறைய உலோகத்துல இருக்காங்க. ஆனா இந்த மகாத்மா இருக்கான்ல, ச மகாத்மா சுதுர்லபம், இந்த சர்வாத்ம பாவத்தை அடைந்த மகாத்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதானவன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன, பேதத்தை உடைக்கணும். ஆனா பேதத்தை உடைக்கிறதுக்குள்ளதான் இங்க மாயா பண்ணி வச்சிருக்காளே. ஒரு மடாதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, மதுரை ஆதீனம் வைஷ்ணவர்கள்லாம் வேற, அவங்கள இந்து மதமே இல்லை அப்படின்ட்டாரு. ஐயோ, இந்து மதமே இல்லை, மடாதிபதி இப்படி சொன்னா என்ன ஆகுறது? அவங்கெல்லாம் நாமம் போடுறவங்க, நாங்கெல்லாம் திரிபுன்றம் போடுறவங்க. பாத்தீங்களா, மந்திர ஆச்சாரிய சங்கரர். அப்ப சங்கரோட காலத்திலயும் அப்படிதான் இருக்கு. ஹரிஹர பேதம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து இருக்கு. இந்த மாயா பெரிய பெரிய புத்திமான்கள் எல்லாத்தையும் கூட பேதம் பண்ணி வச்சிருக்கா. ஒரே பிரம்ம தத்துவம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா கீழே இறங்கி வரும்போது சத்துவகுண ரஜோகுணம் தமோ குணத்தை பேஸ் பண்ணி 3ஆ இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாம பண்ணி பேதத்தினால அவங்க வேற நாங்க வேற, அவங்க வேற நாங்க வேற. இப்ப பெரிய பெரிய புத்திமான்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி கிடக்குறாங்க சொல்லி உலகம் ஃபுல்லா அப்படிதான்.
அதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7:19 அப்புறம் சித்தாந்தம் 7:19 முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப திரும்பவும் சொல்றது என்னன்னா, சுத்த பிரம்மம் மாயையோட சேர்ந்து போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதோட சக்தி சேர்ந்த மாத்திரத்துல சத்வ ரஜஸ் தமஸ் இதுல அது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கும்போது தமோ குணத்தோட சேர்ந்திருக்கு. அதனால ஒன்னும் தெரியல, இருட்டு. அதனால அந்த இடத்துல அதுக்கு பேரு அவ்வியக்தம்னு பேரு, ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. மாயையோடு சேர்ந்து தமோ குண பிரதானமா இருக்கு ஈஸ்வரன். அதே தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் பார்த்த மாதிரி தன்னை வந்து பாத்தீங்கன்னா வெளில தெரியாது. சொப்பனம் பார்த்த மாதிரி ஒரு சொப்பன கிரியேஷன் நடந்துச்சு அப்படின்னா, சூக்ஷ்ம தேகம் வேக்கப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அது சத்துவகுண பிரதானம். ஹிரண்ய கர்ப்பர் மாயையோட சத்துவகுணத்தோட சேர்ந்து சுத்த பிரம்மம் இருந்துச்சுன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அதே சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தோடு சேர்ந்து இந்த கிரியேஷன் எல்லாம் பண்ணிச்சு அப்படின்னா, இப்ப ஜாகிரதத்துல நம்ம நிறைய காரியம் பண்றோம்ல, இதே மாதிரி காரியங்களை பண்ணக்கூடிய ரஜோகுணம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பிரம்மா விராட் அப்படின்னு பேரு. அப்ப ஒரே தத்துவம் தான் இந்த மூணுத்திலையும் இருக்கு. ஆனா இந்த மூணுமே எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதனால உண்டாச்சு? மாயையோட 3 குணங்களால். அப்ப வாஸ்தவத்துல ஈஸ்வரனா இருக்கட்டும், ஹிரண்ய கர்ப்பரா இருக்கட்டும், விராட்டா இருக்கட்டும், இந்த மூணுமே மாயையினால கல்பிக்கப்பட்டவை. அப்ப வாஸ்தவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த பிரம்மம் கிரியேஷன் ஆகவே இல்லை. இதுதான் சுத்த பிரம்மத்தோட தத்துவம். இது ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா 24:25 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றாரு சொல்றார். 7:24 7:25 சொல்லுங்கம்மா. இல்ல உங்களோட சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு பேர். சம்பவிக்கிறது வெளியில இல்ல, சூக்ஷ்ம தேகத்துல சம்பவிக்கிறது. அதோட குணத்தை கனெக்ட் பண்ணாதீங்க. நான் சொல்றது பிரம்மம் மாயையோட சத்துவகுணத்துல பிரதிபிம்பிச்சா விஷ்ணு பகவான் ஹிரண்ய கர்ப்பர். தமோ குணத்துல பிரதிபிம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். ரஜோகுணத்துல பிரதிபிம்பிக்கும் போது அவருக்கு பேர் பிரம்மா விராட்னு பேர். தேகங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் வந்து தூக்கத்துல இருக்கார், கண்ணுக்கு தெரியாம இருக்கார், அவ்வியக்தம். அவர் சொப்பனம் பார்த்த மாதிரி கிரியேஷன் மெதுவா நடந்துச்சு அப்படின்னா, மானச சத்துவம் நடந்துச்சு அப்படின்னா மானச கிரியா, அது ஹிரண்ய கர்ப்பர். ஸ்தூல சிருஷ்டி நடந்துச்சு அப்படின்னா அவர் விராட் அப்படின்னு பேர். அப்ப இது எல்லாமே மூணுமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா இந்த மூணுமே மாயையோட காரியம்தான். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா உண்டானாரா இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, மாயையினால உண்டானது எல்லாம் மாயிக்கம். அப்ப மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவ ஜெகத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மாயையினால கல்பித்தம். அப்ப 24வது ஸ்லோகத்துல 7:24 முக்கியமான சித்தாந்தம் அஜாதவாதத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகங்கள்ல சொல்றார். அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயஹ பரம் பாவமஜானந்தஹ அவ்யயமனுத்தமம். பரம் பாவம் அஜானந்தோ மம அவ்யயம் அனுத்தமம். மம அவ்யயம் அனுத்தமம். பகவான் சொல்றாரு அவ்யக்தம் வியக்தி மாப்பண்ணம். நான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அவ்யக்தங்க, நான் வெளிப்படவே இல்லை. நான் சுத்த சைத்தன்யம். நான் சுத்த சைத்தன்யமா இருந்துகிட்டு எனக்கு பேர் அவ்யக்தம்னு பேரு. சுத்த பிரம்மத்துக்கு பேர் அவ்யக்தம்னு பேரு. வெளிப்படாத தத்துவம் அவ்யக்தம். அது மாயையோட சேரும் போது தமோ குணத்தோடு சேரும் போது அப்பவும் வெளிப்படல. ஈஸ்வர பேர் வந்துருது. காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு பேர், அதுவும் அவ்வியக்தம் வெளிப்படல. 2 அவஸ்தை வெளிப்படாம இருக்கு. சுத்த பிரம்மமும் அவ்வியக்தம் வெளிப்படல. அதோட மாயையோட தமோ குணத்துல பிரதிபிம்பிச்சு ஈஸ்வரனா இருக்கும் போதும் வெளிப்படல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது சூக்ஷ்மமா. அது விராட் ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா ஒரு ரூபமா தெரியுது. சொப்பன மாதிரி தெரியல, நல்லா கிளாரிட்டியோட தெரியுது. அப்ப உடனே மக்கள் நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ணன் பிறந்துட்டான், ராமன் பிறந்துட்டான் அப்படின்னு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் பண்ணார் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம். ஆச்சாரியர் சொல்றாரு அவ்யக்தமா இருக்கிற என்னை வியக்திமாப்பன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயா. என்னை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டவன் என்று நினைக்கின்றார்கள். யாருப்பா அப்படின்னா புத்தி இல்லாதவங்க. ஒரு குருநாதர் ஆச்சாரியார் கிடைக்காததுனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்பட்டார், இந்த ரூபத்துல வெளிப்பட்டிருக்கார்.
சங்கு சக்கர கதாதாரியா வெளிப்பட்டிருக்கார். நல்ல வேணுவை வச்சுட்டு கையில வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கார். இந்த லீலைகள்லாம் பண்ணினார், அசுர வதங்கள்லாம் பண்ணினார் அப்படின்னு நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா கதையா படிக்கிறோம். உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ராமாயணமும் மகாபாரதமும் கிருஷ்ணனோட லீலைகளும் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமா இருக்கு. அது இல்லாம இந்த பக்கம் மதுரை பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே திருவிளையாடற் புராணம் தான். எங்க போனீங்கன்னாலும் திருவிளையாடற் புராணத்தை வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலேயே மொத்தமும் நடந்திருக்கு. அதிகபட்சம் மதுரை தான். 32 லீலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காராம். 32 லீலைகள் வந்து சிவபெருமான் பண்ணியிருக்காரா. ஐயோ என்ன அநியாயம் என்ன. அவர் அவ்வியக்தம், வெளிப்படாதவர். அப்ப வெளிப்படாதவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் வெளிப்பட்டவரா பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டினா புத்தி இல்லாதவ அது மாதிரி நினைக்கிறான்ப்பா. ஏன் அப்படின்னு கேட்டினா பரம்பாவம் அஜானந்தக. ஏன்னா தத்துவ சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை. பகவான் வாஸ்தவத்துல எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மம அவ்யயம் அனுத்தமம். என்னுடைய அவ்யய சொரூபத்தை, என்னுடைய உத்தமமான ஒப்பில்லாத சொரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பரம்பாவம். பரம்பாவம்னு என்ன அர்த்தம்? நிர்குண நிராகாரம். அந்த நிர்குண நிராகாரத்தை அறியாமல் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணினார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. இது வந்து பாத்தீங்கன்னா மகா பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு ஆச்சரியம் சொல்லிட்டார். புத்தி இல்லாதவங்க நினைக்கிறார். அதுக்கப்புறம் 25வது ஸ்லோகம் சொல்றார். அப்போ சொல்லுங்கம்மா. இல்ல முதல்ல ஈஸ்வரனை அறியறது, அப்புறம் தன்னை அறியறது. இப்ப இங்க ஈஸ்வர கான்செப்ட் போயிட்டு இருக்கு. ஒரு குருநாதர் மூலமா ஜீவ சுத்தி முதல்ல பண்ணணும். ஜீவன்னா யாரு அப்படின்னு முதல் அத்தியாயத்துல பண்றது. முதல் 6 அத்தியாயத்துல. இந்த 2வது 6 அத்தியாயத்துல ஈஸ்வரன் யாரு அப்படின்னு பண்றோம். இப்ப ஈஸ்வரனை பத்தின சோதனம் நடந்துகிட்டு இருக்கு, சுத்திகரணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம மனசுல இருக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பை வந்து எடுத்துடணும். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் வந்து வெளிப்படாதவர். வாஸ்தவத்துல அவருக்கு ஈஸ்வரனோட ஒரிஜினல் சுபாவம் எது அப்படின்னா சுத்த நிர்குணம் தான் அவருடைய சுபாவம். இதான் சுத்திகரணம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா முதல் 6 சாப்டர்ல பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா என்னை பண்ணும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லை, போக்தா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சுத்த பிரம்மம், நான் சுத்த சைத்தன்யமா ஆத்மாவா இருக்கேன்னு முதல் 6 அத்தியாயத்துல. 2வது சாப்டர்ல ஸ்பெஷலா 2வது சாப்டர்ல ஆத்ம தத்துவத்தை வந்து நம்ம பேசுனது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2லையும் 5லையும் நிறைய பேசியிருக்கோம். அப்ப ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தேகாதிகளை நீக்கிட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்னகாரயன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இந்த தேகத்தோட சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் தேகத்துக்குள்ளார ஆத்மாவா இருக்கான், அவன் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை அப்படின்னு 5th சாப்டர்ல சொன்னது. அவனோட லட்சணங்கள் எல்லாத்தையும், ஜீவனோட லட்சணங்கள் எல்லாம், ஜீவனோட இதெல்லாத்தையும் 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 13 ஸ்லோகத்துல இருந்து 30 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியாச்சு. ஜீவ சுத்தி பண்ணியாச்சு. இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஈஸ்வரனை பத்தின சுத்தி தான் இப்ப நம்ம பண்ணிருக்கோம். ஈஸ்வரன் வாஸ்தவத்துல விராட்டும் இல்லை, ஹிரண்ய கர்ப்பரும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஸ்டெப்பா போகும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன் இருக்குன்னு ஒரு ஸ்டேஜ்ல கல்பனா பண்றோம். அது கூட பொய். அப்ப எது உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியக்தம், அவர் வெளிப்படாதவர். அப்ப சங்கு சக்கர கதாதாரியா வச்சு உபாசனை பண்ணணும். உபாசனைக்காக தான் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையே, அது யதார்த்தம் இல்லை. அப்ப யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் 25:7-25 சொல்றார். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத்தக. வந்தாச்சு, மெயின் சப்ஜெக்டுக்கு வந்தாச்சு. நான் யாருக்குமே வெளிப்படுவதில்லை. நாகம் பிரகாச சர்வசிய. குருநாதர் இல்லாம, சாஸ்திர ஞானம் இல்லாம, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணாம இந்த ஆத்மாவை, இந்த பிரம்மத்தை, ஈஸ்வரனோட நிர்குண பிரம்மத்தை என்ன பண்ண முடியாது, அறிய முடியவே முடியாது. ந பிரகாசன, யாருக்கும் நான் தெரிவதில்லை, பிரகாசப்படுவதில்லை. அப்படின்னா நான் யாருக்கு, இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியறதில்லை. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட கண்களும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துவம் கொடுத்து, இந்த தேகம் சத்தியம், தேகத்தோட சம்பந்தியா இருக்கிற எல்லா சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மயங்கி போய் கிடக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கும் ரூபங்களை கொடுக்குறோம். ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக ரூபங்களை கொடுத்து பெரியவங்க வந்து உபாசனைக்காக எதையெல்லாம் பண்ணி வச்சாங்களோ அதையெல்லாம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். அதனால யோகமாயா சமாவிருத்தக, யோக மாயினால வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டவர்களாக, நன்றாக மூடப்பட்டவர்களாக, மூடோயம் நாபிஜானாந்தி,
மூடர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிவதே இல்லை இந்த லோக்கமானது. மாம் அஜம் அவ்யயம். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா அஜம் பிறப்பில்லாதவர், அவ்யயம் நாசம் இல்லாதவர், பிறப்பு இறப்பு இல்லாதவர், அவ்யக்தம் முந்திர ஸ்லோகத்தில் அவ்யக்தம் வெளிப்படாதவர், பரம்பாவம்ன்றதுக்கு அர்த்தம் நிர்குண நிராகாரம். இதுதான் பகவானோட ஒரிஜினல் சுபாவம். அப்ப என்ன பண்ணணும், ஹிரண்ய கர்ப்பரோட ஒரிஜினல் சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நிர்ணயம் பண்ணிக்கணும். யாரு ஹிரண்ய கர்ப்பர்? விஷ்ணு. அப்ப விஷ்ணுன்ற ஹிரண்ய கர்ப்பரோட ஒரிஜினல் சுபாவம் பரம்பாவம் எது அப்படின்னா விஷ்ணு பகவான் பிறக்கவே இல்லை. அப்ப பாகவதம்ல எழுதியிருக்கேன் சுவாமி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா தியேய பிரம்மம், நமக்கு வந்து தியானம் பண்ணிட்டு சுத்த நிர்குணத்தை அடையறதுக்கான ஒரு தகுதி வர வேண்டும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பகவான் அனுகிரகம் பண்றார். எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த நிர்குணத்தை அறியறோமோ அப்ப தெரிஞ்சிடும் இது வாஸ்தவத்துல இது ஒண்ணு நடக்கவே இல்லை. இருக்கிறது ஒரே தத்துவம் பகவான் மட்டும்தான் இருக்கு. ஜீவனும் உண்டாகல, ஈஸ்வரனும் உண்டாகல, வாஸ்தவத்துல ஜகத்தும் உண்டாகல, கிரியேஷன் நடக்கவே இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் அப்படின்னு ஞானம் உண்டாகும் போது இது எல்லாம் பொய்யா போயிடும். ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லுது, மாண்டூக்கிய காரிக்கால சொல்றார், அறியப்பட்ட நிலையில் துவைத்தம் இல்லை. அறியறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியுது. ஆனா இப்போ ஒரு குருநாதர் மூலமா பார்க்கும்போது என்ன பண்ணணும், நல்ல விஷ்ணு பகவானுக்கு மான மரியாதை எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். வெளியில இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். மாலை நல்லா ஆராதனை பண்றோம். நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து வஸ்திரங்கள்லாம் புது வஸ்திரங்கள்லாம் நல்லா சுவாமிக்கெல்லாம் வஸ்திரங்கள்லாம் போட்டு பெரிய மாலை போட்டு நல்லா 12வது சாப்டர் முடிஞ்சதுக்கு ஒரு ஆராதனை. என்ன சுவாமி நீங்க இப்பதான் சொல்றீங்க பிறப்பே இல்லாதவர் அப்படின்றீங்க, வியக்தமே இல்லாதவர் அவ்வியக்தம்ன்றீங்க. நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கிராண்டா சுவாமிக்கு நல்ல 11 திரவியங்களை வச்சு ஆராதனை பண்ணி புது புது வஸ்திரங்கள்லாம் சுவாமிக்கு போட்டு மாலையெல்லாம் பண்ணி நல்ல பலாப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பலாப்பழம் கொடுக்கணும்னு எனக்கு நெய்வேத்தியம் பண்ணி சக்கரை பொங்கலும் சுண்டலும். அநியாயம் இல்லை, ரொம்ப அநியாயம் இல்லை சுவாமி நீங்க பண்றது. காலையில கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறக்கவே இல்லை, அவருக்கு ரூபமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கிளாஸ் முடிஞ்சோன்னு போய் சுவாமிக்கு ஒரு மாலையை போட்டு கீழே உடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேட்கறவன் என்ன நினைப்பான், சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பாக்கண்டின்னு தான் நினைப்பான். ரெண்டு எதுக்கு சுவாமி அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தான் அந்த அகம் பிரம்மாஸ்மின்ற அனுபூதி நடக்கிற பரியந்தம் இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தோட ஸ்புரணம் இருக்கிற வரைக்கும் எது சத்தியம்னா துவைத்தம் சத்தியம் விவகாரத்தை. எந்த நிலையில அப்படின்னா ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. பிரம்மானுபூதி எந்த க்ஷணம் உண்டாகுதோ, வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு ஒரு பிரம்மம் சர்வமயம் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுதோ, அனுபூதி உண்டாகுதோ, அந்த க்ஷணத்துல இது எல்லாம் பொய்யா போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆராதனைகளோ எல்லாம் விட்டு போயிடும். அவனுக்கு எந்த ஒரு லிங்கமும் இருக்காது, அடையாளம் இல்லாதவனா அவன் பாட்டுக்கு பிரம்மஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி ரமணர் மாதிரி இருந்துட்டு இருப்பான். அப்ப அறிகிற வரைக்கும் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மனநத்துல இருக்கேன், நல்ல தீவிர மரணம் போயிட்டு இருக்கு, நான் பிரார்த்தனை பண்றேன் ஞானி பக்தி அப்படின்னு ஒரு பக்தியை சொல்ல போறேன். அந்த ஞானி என்ன பண்ணுவான், இப்ப என்ன மாதிரி சாஸ்திர ஞானம் உடையவங்க இப்ப நீங்க உங்களுக்கு ஞானம் கிடைச்ச பிறகு கூட நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு உபாசனைக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ண போறோம், ஹிரண்ய கர்ப்பரை பிரார்த்தனை பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானே நீதான் நானா இருக்க அப்படின்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடு. சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து பாத்தீங்கன்னா சிவ மானச பூஜையில் எழுதுறார், மஹ்யம் தேகிச்ச பகவன். பகவானே ஒரு மண்ணாங்கட்டி ஒன்றிருந்து ஒண்ணு வேணாம் எனக்கு, என்ன குடி. மதியமேவ சுரூபம் ஆனந்தம், என்னுடைய சொரூபமா நீதான் இருக்க, நான் சொல்றவனா வந்து பாத்தீங்கன்னா நீதான் இருக்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானே ஒன்ன நீ எனக்கு கொடு, ஒன்ன எனக்கு கொடு, என்ன எனக்கு கொடு. பகவான்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாமரூபம் பொய் எனக்கு தெரியும், உன்னோட நாமரூபமும் பொய் என்னோட நாமரூபமும் பொய், உனக்குள்ளார எது வந்து பாத்தீங்கன்னா நான் நீ இந்த ஈஸ்வர தத்துவம் இருக்கோ அதுதான் எனக்குள்ளாரையும் நானா இருக்கு. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர் பண்ற பிரார்த்தனை தான் மஹ்யம் தேகிச்ச பகவன்.
மஹ்யம் தேகிச்ச பகவனே, பகவானே என்னையே எனக்கு கொடு, என்னையே எனக்கு கொடு. இதுதான் பிரார்த்தனை, உத்தமமான பிரார்த்தனை. இதுதான் வைக்கிறோம், வேற எந்த பிரார்த்தனையும் இல்லை. ஏன்னா எல்லாம் மாயாஜாலம். அப்ப என்னையே எனக்கு கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னுடைய ஆனந்த சுரூபத்தையே எனக்கு கொடு அப்படின்றோம். ஏன்னா என்னுடைய ஆனந்த சுரூபமா நீதான் இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை எல்லாம் பண்றது. அப்போ ஒரு எது வரைக்கும் உபாசன காலம் இருக்கிற வரைக்கும் வந்து அனுபூதி பரியந்தம் வந்து பார்த்தீங்கன்னா துவைத்தம் தெரியுது. இப்ப சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகு கூட நல்லா தெரியுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவனையே வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணி இந்த நாம ரூப ஜெகத்தை வந்து தாண்டி போறதுக்கான ஒரு வழிமுறை பக்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? இப்போ வரப்போறோம், ஒவ்வொன்றா சொல்ல போறோம். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 7:25 சொல்லிட்டாரு, என்னுடைய பாவத்தை முக்கியமானது வந்து ஈஸ்வரனோட சுத்தியில முக்கியமான சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24-25 7:24 7:25 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஹை ஜம்ப் பண்ணுவோம். 8வது சாப்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7வது சாப்டர்ல 8வது சாப்டருக்கான ஒரு ஒரு பீஜம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹிரண்ய கர்ப்பர் வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஹிரண்ய கர்ப்பர் யாரு? ஈஸ்வரன். சொப்பனம் கண்டா ஹிரண்ய கர்ப்பர். தூங்கிட்டு இருக்கேன்னா திடீர்னு ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனத்தை பார்க்கிறவன் ஹிரண்ய கர்ப்பன். அவன் வேக்கப் ஆயிட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா விராட்டு. ஈஸ்வரன் தூங்கும் போது ஈஸ்வரன், சொப்பனம் பார்க்கும் போது ஹிரண்ய கர்ப்பன், வேக்கப் ஆயிட்டா அப்படின்னா விராட். பிரத்யக்ஷமா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், ஸ்பஷ்டம். அப்போ யாரு இந்த ரிட்டர்ன் போங்க, இந்த விராட் வந்து பாத்தீங்கன்னா தூங்குனா அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பன், சொப்பனம் பார்த்தானா அந்த ஹிரண்ய கர்ப்பன், தூங்குனா அப்படின்னா ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் தன்னுடைய மாயை இல்லாம இருந்தார் அப்படின்னா சுத்த பிரம்மம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது கேள்வி வரும், இந்த ஹிரண்ய கர்ப்பனோட ஒரிஜினல் சுபாவம் எது அப்படின்னா அவருடைய பரம்பாவம் இருக்குல்ல, மேலான தன்மை, அஜம் அவ்யயம். அதை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர பிரம்ம யோகம்னு 8வது அத்தியாயம் ஆரம்பிக்குது. இந்த 8வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு 7வது அத்தியாயத்தோட கடைசி 2 ஸ்லோகங்கள் பீஜமா இருக்கிறது. அது சொன்னதுக்கு பிறகு 8வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். மொத்தம் ஒரு 7-8 கேள்வி கேட்கிறான். ஒவ்வொன்றா பார்ப்போம். கிம் தத் பிரம்ம, 8வது அத்தியாயம் ஆரம்பிச்சிட்டோம். கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்யதே. அற்புதமான ஸ்லோகம். முதல் ஸ்லோகமே ரொம்ப ஹெவியா ஆரம்பிக்கிற சித்தாந்தம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், முதல் 7வது சாப்டர்ல என்ன பண்ணிட்டேன், ஹிரண்ய கர்ப்பன்ற சூத்திராத்மாவை அவர் வந்து நிர்குணம் அப்படின்னு கொண்டு போயாச்சு. 7:24 7:25 பரம்பாவம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவரோட சொரூபம் ஹிரண்ய கர்ப்பனோட சொரூபம் என்னது? நிர்குண நிராகாரம் அவ்யக்தம் அஜம் அப்படின்னு கொண்டு போயாச்சு. இதுக்கப்புறம் இந்த 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த அக்ஷரம் சொல்றீங்களே, நிர்குண பிரம்மத்தை சொல்றீங்களே, அந்த நிர்குண பிரம்மம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குமோ அப்படிலாம் கேள்வி வரும்ல. எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ இருக்காதுங்க. அப்ப அதுக்காக தான் ஆரம்பிக்கிறது. பிரம்மம்னா என்ன, அக்ஷர பிரம்மம்னா என்ன, முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாத்மம்னு நிறைய சொல்றாங்க. அத்தியாத்ம சாஸ்திரம்னே பேர், இதுக்கு பேர். நம்ம வேதாந்த சாஸ்திரத்துக்கு என்ன பேரு? அத்தியாத்ம சாஸ்திரம் அப்படின்னு பேரு. அப்ப கேள்வி வருது, வேதாந்தத்துல எங்க போனாலும் அத்தியாத்மம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு இந்த 3 சப்தங்களை பயன்படுத்துறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்மம்னா என்ன, அதுக்கப்புறம் கர்மம் சொல்றோமே, கர்மம்னா என்ன, கிம் கர்மம். அதுக்கப்புறம் அதிபூதம்னா ஆதி பௌத்திகம்னு சொல்றோமே, அந்த அதிபூதம்னா என்ன. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி தெய்வீகம்னு சொல்றோமே, அந்த அதி தெய்வத்தம் அப்படின்னா என்ன. மொத்தம் 5 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல கேள்வி கேட்கிறார், அதியஜ்ஞ கதம் கோத்ர, கதம் அதியஜ்ஞ கோ அதியஜ்ஞ, அதியஜ்ஞம் அப்படின்னா என்ன அப்படின்னா 6வது கேள்வி. அதுக்கு மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அஸ்மின் தேகே கதம், இந்த தேகத்துல எப்படி அந்த அதியஜ்ஞம்ன்றது எப்படி இருக்கு இந்த தேகத்துல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்குது. மொத்தம் வந்து 7 கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் முக்கியமான கேள்வி 8வது கேள்வி வந்து வருது. முக்கியமான இந்த 2 அத்தியாயத்தோடையும் ஒரு முக்கியமான கேள்வி, பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி
நியதாத்மபிகி. மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த சிந்தனையோடு இந்திரியங்களையும் மனதையும் அடக்கியவர்கள் எந்த சிந்தனையோடு வந்து பாத்தீங்கன்னா உன்னை அறிய வேண்டும், நினைத்து உன்னை அறிய வேண்டும் அப்படின்னு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. இந்த 8 கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்த பட்சத்தில் நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்போ யாரு ஹிரண்ய கர்ப்பர்னு சொன்னமோ அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம். அப்ப ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பருக்கு ஒரு பேர் வைக்கிறோம் சாஸ்திரத்துல, தியேய பிரம்மம் அப்படின்னு பேர். ஹிரண்ய கர்ப்பருக்கு விஷ்ணுக்கு என்ன பேரு? தியேய பிரம்மம்னு பேரு. தியேய பிரம்மம்னா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் சுத்த நிர்குணமா நிராகாரமா இருக்கிறவர் எதுக்காக இந்த சகுன ரூபத்தை எடுத்துக்கிட்டு பாகவதத்துல ஏகப்பட்ட லீலைகள் வந்து பண்ணியிருக்காரு. இந்த பாகவதம் எதுக்காக அப்படின்னா, பாகவதம் கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் வாங்கி சாப்பிட்டு போறதுக்காக, இல்ல பஜனை பண்ணிட்டு போறதுக்காக, இல்ல உட்கார்ந்து தியானம் பண்றதுக்காக, ஈஸ்வரனோட ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளார அந்த ஸ்லோகத்தோட சொல்லி அந்த ரூபத்தை அப்படியே மனசுக்குள்ளார லீலைகளை எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு தியானத்துக்காக சொல்லப்பட்டது. அப்ப இந்த ஹிரண்யகர்ப்ப ரூபமே தியேய பிரம்மம்னு பேர். ஆனா வாஸ்தவத்தில் அது உண்மையா அப்படின்னா தியானம் பண்றதுக்காக தான் சொல்லப்பட்டது, அது உண்மை இல்லை. அப்ப என்னது? ஹிரண்யகர்ப்பன்ற விஷ்ணு சாட்சாத் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு போன அத்தியாயத்தில் சொல்லணும். அந்த பிரம்மம் என்ன அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த அர்ஜுனன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறான். கேட்கும்போது ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், முக்கியமான தத்துவத்துக்கு வந்தாச்சு. அக்ஷரம் பிரம்ம பரமம் 3வது ஸ்லோகத்துல இருந்து 8:3 ஆரம்பிக்கிறார். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்தியாத்ம முச்சியதே. 8 கேள்வியோட முக்கியமான சொல்றார். அக்ஷரம் பிரம்ம பரமம், இந்த மேலான பரம்பிரம்மம் இருக்குல்ல, பிரம்ம பரமம் மாத்தி போடுங்க, பரமம் பிரம்மம். நிர்குண நிராகார பிரம்மத்துக்கு பேரு பரபிரம்மம்னு பேரு. அந்த பரபிரம்மத்துக்கு பேரு தான் அக்ஷர பிரம்மம். அக்ஷர பிரம்மம்னு பேரு. மொத்த சாஸ்திரங்கள்லையும் அக்ஷர பிரம்மம்னு எங்கெல்லாம் வருதோ, அக்ஷர உபாசகன் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ, 12th சாப்டர்ல அக்ஷர உபாசனையை பத்தி பேசணும். அப்ப அக்ஷர பிரம்மம்னாவே நிர்குண பிரம்மம் அப்படின்னு பேர். சரி, அது எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டினா, அதோட சுபாவம் அத்தியாத்ம முச்சியதே. எங்கேயோ தேடாதீங்க. அக்ஷர பிரம்மம்னா ஏதோ ஏதோ ஏதோன்னு இருக்காதீங்க. நான் அந்த அக்ஷர பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னா அதோட சுபாவம் என்ன சுவாமி அப்படின்னா, இந்த தேகத்துல ஆத்மாவாக இருப்பதுதான் அதனுடைய சுபாவம். பார்ப்பவன். அப்ப பிரம்மம் எங்க இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த தேகத்துல ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய தேகத்திலையும் பார்ப்பவனாக இருப்பதுதான் அந்த பிரம்மத்தோட சுபாவம். பிரம்மம் எங்கேயோ இல்லை. ஜீவோ பிரம்மைவ நாப்பரக. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஜீவனா இந்த தேகத்துல இருக்கு, ஆத்மாவா இந்த தேகத்துல இருக்கு, அதுதான் அதோட சுபாவம். 2 ஆன்சர். 3வது, கர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாகிறதுக்கு எது பேஸா இருக்கு அப்படின்னா கர்மா. பூத பவோத்பவகரோ, பூத உத்பவகரஹ. பூத்தங்களை எல்லாத்தையும் இந்த மொத்த ஜீவ ஜெகத்து நம்ம சொல்றோமே, இதெல்லாம் உண்டானதற்கு எது காரணம் அப்படின்னா கர்மா. எது நடந்தாலும் கர்மா. வேற கர்மத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா 1 mm கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு அந்நியமா இங்க உண்டாக முடியாது. அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டாயிருக்கு காரியம். அப்ப இது உண்டாயிருக்கிற ஜீவ ஜெகத்து எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம். கர்மம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசர்க கர்ம சங்கீதா. அப்புறம் அதிபூத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிபூத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோமே சுவாமி, அது என்ன சுவாமி? ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம் சொல்றோமே அப்படின்னா, ஆதி பௌத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதிபூத்தோ க்ஷரோபாவகா. 4வது ஸ்லோகம் 8:4 சொல்லுது. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நஷ்டத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்குமோ, நாசமாகிற சுபாவத்தை உடையது தான் வந்து பாத்தீங்கன்னா எது? ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம் ஆதிபூதம் அதிபூதம் க்ஷரோபாவகா புருஷஸ்ச அதிதெய்வதம் அதி யஜ்ஞோ அகமேவாத்திர தேகே தேகபிருதாம் வர. 8:4 ரொம்ப தெளிவா சொல்றார். இந்த உலகத்துல எதெல்லாம், இந்த உலகமே அழிஞ்சு போகும்ல, இந்த உலகமே ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரம் ஆயிடுமா? ஆமா, எல்லாம் லயமாயிடும் பிரளய காலத்துல. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அதிபூத்தம் அப்படின்னு நம்ம எதெல்லாம் ஆப்ஜெக்டா பாக்குறோமோ
இந்த மொத்த பிரபஞ்சமும் ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாம் க்ஷரோபாவம், நஷ்டத்தை அடையக்கூடியது. எதெல்லாம் நஷ்டம் அடையுமோ அது எல்லாம் அதிபூத்தம் அப்படின்னு பேரு. இந்த மொத்த பிரபஞ்சமும் நஷ்டத்தை அடையக்கூடியது, அதனால இது எல்லாம் அதிபூத்தம்னு பேரு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? புருஷஸ்ச அதிதெய்வதம். அதிதெய்வதம்னா என்ன சுவாமி அப்படின்னா புருஷன். புருஷனா ஹிரண்ய கர்ப்பன். இந்த எல்லாத்திலையும் தேவதை தேவதைன்னு நிறைய தேவதைகளை வச்சு இந்த உலகத்துல இருக்காங்களே சுவாமி. உகாண்டா போனாலும் 1000 தெய்வம் இருக்கும், அண்டார்டிகால இருக்கிறவனுக்கும் தெய்வம் இருக்கும். எங்க போனீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் காட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்கேயும் எத்தனை ட்ரைபல்ஸ் ஏரியா இருக்கோ ஒவ்வொரு ட்ரைபலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேவத்தை வச்சிருப்பாங்க, ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வ தேவதைகளோட சுரூபமா இருக்கிறது எது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு, சூத்திராத்மான்னு பேரு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல விஷ்ணு, நம்ம பேர் விஷ்ணுன்னு கொடுத்துருக்கோம். நமக்கு நல்ல சாஸ்திரம் கிடைச்சிருக்கு, கீதா கிடைச்சிருக்கு, உபனிஷத் கிடைச்சிருக்கு, நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. நிறைய பேருக்கு தெரியல, அவங்கவுங்க பேரை வச்சுக்கிட்டு உபாசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா தெய்வதங்களுக்கும் ஒரே சொரூபம் தான். என்னன்னு கேட்டா ஹிரண்ய கர்ப்ப சுரூபம். சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரஹ. எப்படி ஆகாசத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா விழுந்த தண்ணி மலஜலம் அது என்ன பண்ணுச்சு, அநேக நதிகளா நாம ரூபத்தை எடுத்துக்கிட்டு அநேக நதிகளா வந்து பாத்தீங்கன்னா போச்சு, எல்லாம் போயிட்டே இருக்கு. உலகம் ஃபுல்லா நதிகள் எல்லாம், அந்த நதிகள் எல்லாம் எங்க போய் கலந்துச்சு அப்படின்னா சமுத்திரத்துல. சுவாமி இந்திய பெருங்கடல்லையா பசிபிக்லயா எதுல? யோ கடல்லையும் பேதம் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா விவகாரத்துக்கு. ஒரே கடலா இல்ல அநேக கடலா? ஒரே சமுத்திரம் தானே, ஒரே சமுத்திரம் தான். அந்த ஒரே சமுத்திரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பின தண்ணி இது ஆப்பிரிக்கால போய் பெய்யுது மழையா. அங்க இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை மேகமாகி அது இங்க வந்து பெய்யுது. அப்போ வந்து ஒரே சோர்ஸ் தான், அங்க வாட்டர் சோர்ஸ் வந்து ஒரே ஒரு சோர்ஸ் தான். ஆனா அநேக நாமங்களை கொடுத்துருக்கோம் நதிகளுக்கு பேரு. இதெல்லாம் எப்படி ஒரே கடல்ல போய் சங்கமிக்குதோ அதே மாதிரி எல்லா தேவதைகளுடைய நமஸ்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்பன் கேசவனுக்கு தான் போய் சேருதிய. அவர் தான் தேய பிரம்மன், அவர் தான் ஆராதனைக்கான ஒரே தேவதா. அவருக்கு பேரு புருஷன் அப்படின்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு? புருஷன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிதெய்வதம். அப்ப எல்லா தேவதா ரூபத்திலையும் யார் இருக்கா? ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்பர் தான் எல்லா தேவதா ரூபங்களா இருக்கார். ஏகோ தேவதா பிரகரணம் பார்த்து முடிச்சிருக்கோம் பிருகதாரண்யத்தில். ஏகோ தேவதா பிராணோ தேவதா, சூத்திராத்மா தான் ஒரே தேவதா ஹிரண்ய கர்ப்பர். அதுக்கப்புறம் அதியஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதியஜ்யம் அப்படின்னா விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் யஜ்ஞோ வை விஷ்ணு. விஷ்ணு பகவான் எப்படி இருக்காருன்னா யஜ்ய ரூபத்துல இருக்கார். விஷ்ணு பகவானுக்கு பேர் தானே சுவாமி ஹிரண்ய கர்ப்பர்? ஆமா. விஷ்ணு பகவானுக்கு பேர் தானே சூத்திராத்மான்னு பேர் வச்சிருக்கீங்க? ஆமா. அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 3 சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே சாமி? ஆமா. என்ன சக்திலாம் இருக்கு? 3 சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அவர் தான் பிராணனா இருக்கார். அவர் தான் பிராணனா இருந்துகிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் தான் புத்தியா இருந்து எல்லாத்தையும் அறிகிறார். அவர் தான் மனசா இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆசைப்படுறார். அப்ப இந்த எல்லா காரியங்களையும் சதா நடந்துகிட்டு இருக்கா. ஆமா, மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்குல்ல, உடம்புக்குள்ளார பிராணன் போயிட்டே இருக்குல்ல. அப்ப ஆக்ஷன் இல்லாம இருக்கா அப்படின்னு கேட்டா ஆக்ஷன் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யாரோட தேகமும் இல்லை, உள்ள நடந்துகிட்டே இருக்கு. சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம படுத்து தூங்கிடுறோம். உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, டைஜஸ்ட் ஆயிட்டு இருக்கு, மெட்டபாலிசம் போயிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்ப மெட்டபாலிசம் நடக்கும்? பிராணன் இருந்தாதான். டைஜஸ்ட் எப்ப நடக்கும்? பிராணன் இருந்தாதான். சிந்தனை எப்ப நடக்கும்? பிராணன் இருந்தாதான். அறிவு எப்ப அறிவு உண்டாகும்? பிராணன் இருந்தாதான். அப்ப அந்த பிராண ரூபத்துல இருக்கிற ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேர் அப்படின்னா அதியஜ்யம் அப்படின்னு பேர். அப்ப பகவான் சொல்றாரு என்னன்னா அதியஜ்யோ அகமேவ, நான் தான் அதியஜ்யமாக அத்திர தேகே, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றேன். என்ன பண்றீங்க சுவாமி? தேகத்துல இருந்துட்டு தேகபிருதாம்பரஹா, இந்த தேகத்துல இருந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா யாரெல்லாம் இந்த தேகத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நான் பிராண ரூபத்துல இருந்துகிட்டு அதியஜ்யமா. அதியஜ்யம்னா என்ன அர்த்தம்? சதா கர்மம் பண்ணிக்கிட்டு யஜ்யம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த சுவாசமே யஜ்யம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மெயின் இது வரைக்கும் சித்தாந்தம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சித்தாந்தத்தை எல்லாத்தையும் சொல்லியாச்சு.
சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா 2 விதமான முக்திகள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ஒண்ணு கிரம முக்தின்னு பேரு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி, சத்யோ முக்தின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கு. ஜீவன் முக்தின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சத்யோ முக்தி. சத்யோ முக்தின்னு சொல்றாங்க, அழுத்தாதீங்க. சத்யோ முக்தி வேற, இது சத்யா. சத்ய அப்படின்னா ஒரு அவ்யயம், அது சத்யனா உடனே நான் அர்த்தம். ஜீவன் முக்தி இல்லைன்னா சத்யோ முக்தின்னு பேர், அதுக்கு பேர். பழைய கிரந்தங்கள் எல்லாத்துலயும் சத்யோ முக்தின்னு தமிழ்ல எழுதுறாங்க. அப்போ சத்யோ முக்தி ஜீவன் முக்தின்னு ஒண்ணு, அது இங்கேயே அனுபூதியான க்ஷணத்திலேயே பிரம்மானுபூதிக்கு அந்த க்ஷணத்திலேயே உண்டாகிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 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 என்னது, இங்கிருந்து ஒரு ஸ்டேஷன் நமக்கு வந்து பிரம்மலோகம்னு ஒரு ஸ்டேஷனுக்கு போய் அங்க அடையாது. அப்போ அதுக்கு பேர் என்ன பேர் சுவாமி அப்படின்னா கிரமமுக்தி அப்படின்னு பேர். அப்போ இங்க நம்ம 7, 8 இந்த 2 அத்தியாயத்துல வந்து பிரதானம் ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிறதுனால அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் கொடுத்துருக்கோம், தேய பிரம்மம்னு பேர் கொடுத்திருக்கிறதுனால யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபூர்ண விரக்தர்களா இல்லையோ, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரதிபந்தங்கள் ஏதோ கொஞ்சம் இருக்கோ, தடைகள் இருக்கோ, ஜீவன் முக்திக்கு தடைகளா இருக்கோ. இப்ப எனக்கு தெரியும் என்கிட்ட என்ன தடைகள் இருக்கு அப்படின்னு. ஏன் இவ்வளவு நாள் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பாடத்தை திரும்ப 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 உங்களுக்கு ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? எவனாவது 420 கிளாஸ் எடுப்பானா? எவனா யோசிச்சு பாருங்க. எந்த முட்டாளாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12வது சாப்டர் முடியறதுக்குள்ள 420 கிளாஸ் எடுப்பான். 420 மணி நேரம் எவனாவது எடுப்பானா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த நேத்தி பண்ண முடியாத சில விஷயங்கள் இன்னும் அப்படியே துருபிடிச்சு இருக்கும். போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தம் இருக்கு அப்படின்னா, நான் இப்ப நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. இதே மாதிரி பெரியவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஓஹோ, ஜீவன் முக்திக்கு என்ன மரண காலம் வந்துடுச்சு, அப்ப ஜீவன் முக்தி வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. தத்துவம் நல்லா தெரியுது, சாஸ்திரம் நல்லா படிச்சிருக்கேன், சிரவணம் நல்லா பரிபூர்ணமா பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா படிச்சாச்சு, புக்கு போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணியாச்சு. ஆனா அனுபூதி மட்டும் அகம் பிரம்மாஸ்மின்னு அனுபூதி ஆகல, சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு அனுபூதி ஆகல, வாசுதேவ சர்வம் இதுன்னு அனுபூதி ஆகல. அப்ப அனுபூதி ஆகல அப்படின்னா பிளான் ஏ முடியலன்னா பிளான் பி. அப்ப அந்த பிளான் பிக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தின்னு பேர். அதுக்கு என்ன சாதனம் சுவாமி அப்படின்னா, அர்ஜுனனோட 8வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 8வது கேள்வி. மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரயாண காலம், மரண காலத்துல பகவானை எப்படி சிந்திச்சு அந்த பகவானை அடையிறது அப்படின்னு கேள்வி. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஆச்சாரியார் என்ன பண்றார், கிரியேட் பண்றார், நமக்கு எல்லாத்துக்கும் வார்னிங் பண்ற மாதிரி அவர் சொல்றார். அந்த காலே 5வது ஸ்லோகம் 8:5, அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தி அத்ர சம்சயः. ஜி லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்டிங் பொருள் ஜி, வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டிங். அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பழசுக்கு எப்பவுமே வேல்யூ இல்லைல்ல, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அவங்கவுங்களா ஒரு நேம் போட்டு அங்கிள் சிப்ஸ் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க பெரிய பெரிய கவர்ல. நான் ஒரு நாள் போய் அங்கிள் சிப்ஸ்ன்னு போய் பார்த்தா இவ்வளோ பெரிய கவர் இருக்குங்க, பெரிய இது சிப்ஸ். அந்த அங்கிள் சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சோண்டு இருக்கு. எதுக்குறா இவ்வளோ பெருசு அப்படின்னா, அட்ராக்ட் பண்றதுக்கு. குழந்தைங்கலாம் வந்துச்சு அப்படின்னா இவ்வளவு பெருசா இருக்கு அங்கிள் சிப்ஸ், அது வேற உப்பி போயிருக்குமா, உள்ள காத்தடைச்சு பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. அது ஓபன் பண்ணீங்கன்னா புஷ்ன்னு போயிடும், காத்து வந்து பாத்தீங்கன்னா புஷ்ன்னு போயிடும். உள்ள கை விட்டீங்கன்னா கை கீழே போனாதான் அது கிடைக்கும். 4 தான் இருக்கும், 4 தான் இருக்கும். என்ன ஏமாத்துனது? யாராவது கேள்வி, இவ்வளவு பெரிய காத்து எதுக்கு அடைக்கணும், கொஞ்சோண்டு காத்து அடைச்சு வச்சா போதும் இல்லை, என்ன ஏமாத்து இல்லை? இதே மாதிரிதான் ஊர் ஃபுல்லா மார்க்கெட்டிங். அதே மாதிரி வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எது ஈஸியோ அப்படி சொல்லி ஊர்ல இருக்க நிறைய பேர் ஏமாந்துட்டோம். பரவாயில்லையே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு போட்டானோ அதை வாங்குறதுக்கு கூட்டம் இருக்கு, போய் சந்திரனில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு.
அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து எதையா வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் ஒன்று நினைக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மோட்சத்தையும் வாங்கிடலாம்னு நம்ம நினைச்சோம் ஏதாவது ஷார்ட்கட்டில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட்டிங் போயிட்டாங்க. பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்றத விட்டுட்டோம். மகா பெரியவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன லைஃப் ஸ்டைலில் இருந்தார் அப்படின்னு யோசிக்கிறது அவர் பாவம் போல இருக்குன்னு. என்னோட சுவாமி எனக்கு ஒரு சுவாமி சொன்னார். அந்த சுவாமி சொன்னார், ஓங்கார சாமி தான், வேற எதுவும். ஓங்கார சாமி, சாமி அவர் ஏன் சுவாமி இவ்வளோ இவ்வளோ யோகத்தெல்லாம் இவ்வளோ இதாக இருக்காரு, அவர் தான் எல்லாம் தெரியுமே சாமி அப்படின்னா, பாவம் 100 வயசாகி கூட புத்தி வரல அப்படின்ட்டு. சிம்பிளா 100 வயசாகி கூட மகா பெரியவருக்கு புத்தி வரல. ஏன் அப்படின்னா புரிஞ்சா போதும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இதாக இருக்கு. அவருக்கு புரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மகா பெரியவர் எதையோ பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்படிதான் அவர் வந்து ரமணர் வந்து நான் யார் விசாரம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது, நான் யாருன்னு கேட்டா என்ன கிடைக்கும், நான் இடியட்னு தான் வரும் அப்படின்ட்டு இன்னொரு சாமி. அப்ப என்ன, இது குகையில போய் யார் வாழ்வா, குகையிலையும் இதுலயும் காட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வசிப்பானா. ஆனா பாகவதத்திலையும் கீதையில எல்லா இடத்துலயும் அப்படித்தானே சொல்லியிருக்கு. அதெல்லாம் அந்த யுகத்துக்கு இந்த யுகத்துக்குலாம் இல்லை. அப்படி இந்த நியூ மாஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா, அவ்வளவுதான். ஒரு கோர்ஸ் முடிச்சிச்சுனாவே நீங்க ஜீவன் முக்தர். அதெல்லாம் கஷ்டம். நமக்கு அனந்த கோட்டி கர்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸில் இருக்கு. சஞ்சிதம்னு ஒன்று இருக்கு. அந்த சஞ்சிதத்தை நாசம் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்தின்றது ஒன்று இல்லவே இல்லை. இப்போ சௌக்கியமா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஜென்மம் கிடைக்கும்னு நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் பொய், இந்த மொத்த ஜெகத்தும் பொய், நான் மட்டும்தான் சத்தியம்னு ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு உண்டாகலை அப்படின்னா அதுக்கப்புறம் இல்லை. ரமண நம்ம மகா பெரியவரோட இது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன்ல, அறிவு வந்த பிறகுதான் தெரியுது, அறிவு பத்தாது. மகா பெரியவரோட வச்சனத்தை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் ஏற்கனவே முன்னாடியே, தெய்வத்தின் குரல்ல இருந்து. அறிவு வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் பேசிட்டு இருந்தேன் அப்படி, அறிவு தான் பெருசுன்னு. இது சப்த ஞானத்தை கடந்த ஒரு அனுபவம் இருக்கு. அந்த சப்த ஞானத்தை கடந்த அனுபவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் ஆகணும். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு டெய்லி நம்ம ஸ்லோகம் படிக்கிறோம்ல, அந்த யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை தம்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் மந்திரம். அதுல ஆத்ம புத்தி பிரகாசம் அப்படின்னு ஒரு சப்தத்துக்கு வந்து மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தின் குரல்ல வந்து வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார். நல்ல வியாக்கியானம் பண்ணிட்டு வரும்போது சொல்றார், பறிச்சு புரிஞ்சுக்கிட்ட அறிவு எல்லாமே புத்தி கதம், புத்தியோட நின்றோம். பாரதி தீர்த்தட்ட போய் நான் கேட்டேன், என்ன சுவாமி இது மாதிரி புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, உங்க குருநாதர் சதா இவர் நம்ம அபிநவ வித்யா தீர்த்தர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, உடனே சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி தீர்த்த சுவாமி ரொம்ப கிறிஸ்பியா சொன்னார், எதெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் பரோக்ஷம், முடிஞ்சு போச்சு. அனுபவம் மட்டும்தான் அபரோக்ஷம். இதை நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா யாரும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஆள் இல்லை. இந்த கேள்வி கேட்க மாட்டோம். பெரியவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முக்கியமானது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மன்ற அனுபவத்தை தவிர்த்து நீங்க எதையெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் பரோக்ஷம். அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகும். திரும்பவும் முயற்சி பண்ணணும். அதனால்தான் பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஏமாத்திக்க கூடாது. இப்ப நம்ம யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திக்கவே வேணாம். எனக்கு புரியுது வேதாந்தம் ஒரு புண்ணாக்குக்கும் யூஸ் ஆகாது, நம்மளோட கர்மத்தை நாசம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. பரோட்ச ஞானம் இந்த ஜென்மத்துல இப்ப நம்ம இருக்கிற ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு புத்தியை யூஸ் பண்ணி சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா சஞ்சிதத்தை நாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த பரோட்ச ஞானத்துக்கு இல்லை. நான் பிரம்மமா இருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. அப்ப என்ன பண்ணணும், அனுபூதிக்காக நல்லா சொல்ற குவாலிட்டிஸ் எல்லாம் 13வது சாப்டர்ல சொல்ல போறோம். அதை எல்லாத்தையும் பண்ணணும். ஒருவேளை அந்த சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய பேர் இருக்கோம் இங்க விதவிதமான அதிகாரித்துவத்தோட. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சாதனம் வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சாதனம்னா பக்தி. பக்தினா என்ன சுவாமி, எப்படி சுவாமி பக்தி பண்றது அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, வார்னிங் கால் கொடுக்கிறார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவன் என்னையே நினைத்து கொண்டு மாமேவ ஸ்மரன்,
அந்த காலம்னா என்னது? மரண காலத்துல என்னையே நினைச்சுக்கிட்டு இந்த கலேவரம்ன்ற அந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எவன் விடுகின்றானோ எப்ரயாதி சமத்பாவம், அவன் இந்த தேகத்திலிருந்து கிளம்பி என்னுடைய தன்மையை அடைகின்றான், சாயுஜ்யத்தை அடைகின்றான். பண்ணும்போதே என்ன பண்ணணும்? நான் வாசுதேவனா இருக்கேன், நான் வாசுதேவனா இருக்கேன், நான் வாசுதேவனா இருக்கேன், நான் வேற இல்லை, நீ அவன் வேற, எனக்கு நான் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே தத்துவம் தான் அப்படின்னு அகங்கிரக உபாசனை பண்ணி 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 இந்த தேகத்தை விடுறான். அப்படின்னா அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா சாயுஜ்யத்தை அடைகின்றான். திரும்ப இந்த லோகத்துக்கு வரதில்லை. என்ன அஸ்தி நாஸ்தி அத்தர் சம்சயா. அப்ப பிளான் பில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நானே இருக்கேன், தத்துவம் நல்லா தெரியும். ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்றேன். அப்ப ட்ரை பண்ணி முடியல அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்? நான் அந்த வாசுதேவனா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சு ஓங்காரத்தை சொல்றேன். அப்படின்னா திரும்ப இந்த லோகத்துக்கு வரவேனா. உத்தமமான கதி ஓங்காரத்தை சொல்றவங்களுக்கு உத்தம கதி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிவிடும். ஓம் சொல்லி பிராணனை விடணும். ஆச்சாரியர் வான் பண்றார். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்யந்தே கலேவரம் தம் தமை வைத்தி கவுந்தேய நாஸ்தி அத்தர் சம்சயக. வார்னிங் கால், உங்க எல்லாத்துக்கும் வார்னிங் கால். எனக்கு இல்லை, யாரும் எனக்கு எந்த ஒரு பந்தமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இப்போ உங்களுக்கு தான் வார்னிங் கால் கொடுக்குது. எனக்கு வந்து ஈஸ்வரனை தவிர்த்து சிந்திக்கிறதுக்கு வேற விஷயமே இல்லை. போடான்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு வேண்டியதான், வேற எதுவும் இல்லை. இனிமேல் பண்ண வேண்டியது அதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை. இங்கே நீங்கள் தான் நிறைய அட்டாச்மெண்ட்டோட இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வார்னிங் கால் கொடுக்குறாரு. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், எதை எதை நினைத்து கொண்டே தியஜத்யந்தே கலேவரம், இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிவுல மரண காலத்துல விடுறானோ தம் தமை வைத்தி கவுந்தேக, அதனையே அவன் அடைகின்றான். நாஸ்தியத்தை சதா தத்பாவ பாவித்தக, சதா காலமும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போது எதையே பாவிச்சுக்கிட்டு இருந்தானோ, எதை பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தானோ, அதே சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஆகும்? மரண காலத்துல வந்து எதை அதிகமா சிந்திச்சோமோ அதுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அது அந்த சிந்தனையை நினைச்சுக்கிட்டு பேர குழந்தைய நினைச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான்? ஐயோ பேரன் பேரன் பேரன்ட்டு பேரனை நினைச்சுக்கிட்டே உயிரை போயிடும். பகவான் நினைக்க வேண்டிய இடத்துல பகவான் நினைக்க வராம பேரன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரனை விட்டு எப்படி பிரிய முடியாது. அப்போ என்ன அப்படின்னா பகவான் வந்து பிரிய முடியாதுன்னு ததாஸ்து நல்ல சௌக்கியமாக பூனைக்குட்டியா அந்த வீட்டில் வந்து பிறந்து உன் பேரன் கூடிய விளையாண்டுக்கிட்டு, ஐயோ பூனைக்குட்டி கூட நல்லா இருக்குமே, இல்லைன்னா நாய்க்குட்டியாக பிறந்துரு உன் பேரனோடையே இருந்துக்கிட்டு, ஐயோ நாய்க்குட்டி கூட கஷ்டமாச்சு, அந்த கர்மா கூட இல்லையே, பூனை பிறக்கிறதுக்கும் நாய்க்குட்டியாக பிறக்கிறதுக்கும் பெட்டில் படுத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அது கூட கர்மா இல்லையே. அப்படியா? ஒன்றும் இல்லை, மேலே இருந்து உன் பேரனை பார்த்துக்கிட்டே இரு, பல்லியாக பிறந்துரு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லியாக பிறந்து பேரன் குழந்தைங்கள்லாம் பேசுறது, பசங்கள்லாம் பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அது கூட கர்மா இல்லையே சாமி, என்ன பண்ணுறது? கரப்பாம்பூச்சியாக பிறந்துரு, வீட்டுக்குள்ளாரையே சுற்றிட்டு, அதுக்கும் கர்மா இல்லையே சாமி, ஒரு எறும்பாக பிறந்துரு, எறும்பாக இருந்துக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளாரையே இரு. இல்லை அப்படின்னா நூலாம்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டிக்கால் பூச்சியாக பிறந்துரு. உன் குடும்பத்தை தானே பிரிய வேணான்னு நினச்ச, அங்கங்க இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு. இல்லை எனக்கு நல்ல கர்மா இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்லயே பிறந்துரு, மனுஷனா பிறந்துரு, உன் பேத்திக்கு குழந்தையா பிறந்துரு, உன் பேரையே வச்சிருவாங்க. முன்னாடி காலத்துல அப்படிதானே, எங்க தாத்தாவே பிறந்திருக்காரு அப்படின்னு தாத்தா பேரை வந்து பார்த்தீங்கன்னா பேரனுக்கு வைப்பாங்க. தாத்தாக்கு என் தாத்தாவே பிறந்திருக்காரு, என் பாட்டியே பிறந்திருக்காரு சுந்தரவல்லி அப்படின்னு என் பூர்வாசிரமத்துல ஒரு அக்காக்கு பேர் சுந்தரவல்லின்னு. ஏன் அப்படின்னா பாட்டியோட பாட்டிக்கு பேரா, பாட்டியோட பாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தாங்களாம். அப்படிதான் பிறந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மரண காலத்துல நம்ம எதையும் நினைத்து உயிரை விடுகிறோமோ அந்தந்த பிறவியையே அடைகிறோம். அதனால என்ன பண்ணணும் சுவாமி? கன்க்ளூஷன் வரும். இந்த 7-8 முக்கியமான கன்க்ளூஷன் தான். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச மையர்ப்பித மனோபுத்திகி மாமே வைஷ்யஸ்ய சம்சயா. இந்த 7வது ஸ்லோகமும் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 12-8வது ஸ்லோகமும் அப்படியே ஒன்னா இருக்கும். மையேவ மன ஆதத்ஸ்வ மயிபுத்தி நிவேஷய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 12வது சாப்டர்ல கன்க்ளூஷன் வந்துச்சு. என்னிடத்திலேயே சமாதி பண்ணு, என்னிடத்திலேயே புத்திய கொடு அப்படின்னு. அதே தான் இங்கேயும் சொல்லுது. தஸ்மாத் 7வது 8-7 தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச, யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் கூட என்னையே நினைத்து கொண்டு என்ன பண்ண, எல்லா காலத்திலும் ஃப்ரெஷ் அவுட்ல இருக்கும்போது சுவாமி சிந்திக்கலாமா சாமி? இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது சுவாமி சிந்திக்கலாமா சாமி? இல்ல சம்போக காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கலாமா சுவாமி?
இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சிந்திக்கலாமா சாமி, இல்ல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது சிந்திக்கலாமா சாமி பகவான? எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. சதா காலமும் எல்லா காலத்திலும் இந்த தேகம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா அதோட சம்பந்தம் இல்லை. பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு கில்ட்டியை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஐயோ பீரியட் சமயம் சாமி, நான் கோயிலுக்கு போகக்கூடாது. கோயிலுக்கு தானே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. மனசுல வந்து சிந்தனை, ஈஸ்வர சிந்தனை பண்ணணும்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைல்ல. பூர்வாசிரமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஒரு ஒரு பழைய இடத்துல அப்படிதான் தனியா ஓரமா ஒதுக்கிடுவாங்க. அங்க வந்து பல்லாங்குழி வச்சிருப்பாங்க, நிறைய விளையாடுறதுக்கு கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப ஈஸ்வர சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஈஸ்வர சிந்தனை பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு அந்த கண்டிஷன்லாம் எந்த இதுவும் இல்லை. மரண காலத்திலையும் வீட்டுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வந்து இறந்து போனவங்க டெட் பாடியை வச்சிருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனைகளை சந்தியா பண்றதுக்கு விதி வச்சிருக்கு. சந்தியா விடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெட் பாடியை வச்சுக்கிட்டு சந்தியா பண்றதுக்கு சொல்லியிருக்கு. ஏன்? ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா காலத்திலும் சதா யுத்தம் பண்ணு அப்படின்னா யுத்த காலத்துல எப்படி இருக்கும்? ஒரே ரத்தமா இருக்கும்ல, உடம்பெல்லாம் தெரிச்சு போயிருக்கும், காயத்தோட இருப்போம், ரத்த கலரியா இருக்கும், எல்லாம் டெட் பாடியா கிடக்கும். அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும், ஈஸ்வரனை சிந்தனை பண்ண முடியும். அதனால எல்லா காலத்திலும் சமைக்கும் போதும், தூங்கும் போதும், ஃப்ளஷ் அவுட்ல இருக்கும் போதும், குளிக்கும் போதும், எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே காலைல எந்திரிச்சோன்னு முதல் ஸ்மரணம் வந்து பாத்தீங்கன்னா சாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீதான் சாமி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் 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 ஓம்னு ஃப்ளஷ் அவுட்ல இருக்கும் போதும், ஸ்நானம் பண்ணும் போதும் திரும்ப 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 ஈஸ்வர ஸ்மரணத்தோட கண்டினியூ பண்ணிக்கிட்டே போறது எல்லா காலத்திலையும். சரி, எப்படி இப்ப சுவாமி அதை பண்றது? அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றார், அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன். ரொம்ப முக்கியமானது, 8 ரொம்ப முக்கியமானது. அபியாச யோக யுக்தேன, இது எங்கேயோ இருக்கா சுவாமி அப்படின்னா இதோட ரிப்பீட்டேஷன் எங்க வந்துச்சு? 12வது ஸ்லோகத்துல சமாதி பண்ணு, என்னிடத்துல சமாதி பண்ண முடியலன்னா அந்த சமாதிக்கான அபியாசத்தை பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அதச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி மைஸ்திராம் அபியாச யோக யுக்தேன சேதசான் மாமிச்சாப்தும் தனஞ்சயன். அங்க அபியாச யோகம் 12:9 சொல்லுச்சு. அதுதான் 8வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்திலையும் சொல்ற அபியாச யோகத்தோட. அதனாலதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ற, ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, பிராணாயாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. வேற எந்த சாதனையும் இந்த 2 அத்தியாயத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த சாதனையும் கிரமமுக்திக்கு சொல்லப்பட்டிருக்காது. சதா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்ல பிராணனை கவனிச்சுக்கிட்டே இருங்க. பிராணாயாமத்தை முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பிராண வீக்ஷணத்தை பண்ணுங்க, இல்லைன்னா வெறும் இன்ஹேலை மட்டும் கவனிங்க, எக்ஸேலை மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோகத்தோடு கூடினவன் மெதுவா அபியாச யோகம் என்ன பண்ணும்? உங்களுக்கு சதா அவனையே சிந்திக்கிற தன்மையை கொடுத்துரும். ஒரு 5 வருஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா விட்டு சாதாரணமா யாரும் இல்லை அப்படின்னா கூட அது பாட்டுக்கு ஆட்டோவா போக ஆரம்பிச்சிடும். சேத்தசா நாண்யகாமினா, பேர குழந்தைய நினைக்காம, ஒய்ஃபை நினைக்காம, இல்லை ரிலேட்டிவ்ஸை நினைக்காம, புத்திரனை நினைக்காம, எல்லாம் அவங்கவுங்க கர்மம், எல்லாம் தனித்தனியா. புரியவே மாட்டேங்குது நமக்கு. எல்லாம் தனித்தனியா வந்தோம், தனித்தனியா போவோம். அதனால அவங்கவுங்க கர்மா, எல்லாம் அவங்கவுங்க கர்மா, அவங்க படிதான் பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கதி வேற, சேர்ந்துலாம் போக முடியாது. வேற பிரம்மாண்டத்தை இருந்தவங்க இப்போ உங்களுக்கு பிள்ளையா, பொண்டாட்டியா, குழந்தையா, பேர குழந்தையா பிறந்திருக்காங்க. திரும்ப எந்த பிரம்மாண்டத்துக்கு போவாங்கன்னு தெரியும். அனந்த கோட்டி பிரம்மாண்டம், எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது, எங்க போவாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ளார ஒரு மோகம். அதனால என்ன பண்ணணும்? வேற சேத்தசா நாண்யகாமினா, சித்தத்தினால வேற எந்த விஷயத்தையும் நினைக்காமல், இதெல்லாம் எப்போ? கிரகஸ்தாசிரமத்துல கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிருங்க. 55 வயசுல எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 55 வயசுக்கு மேல வந்து ஒவ்வொரு மணித்துளியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிள். பயம் வரணும். 50 வயசை கிராஸ் பண்ணும் போதே பயம் வரணும். மரணம் எப்ப வேணாலும் வரும். யோகசூத்திர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாசர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? யமதர்மன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கானோ அந்த குடுமையை பிடிச்சிட்டு நிக்கிறான். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோல் ஃபுல்லா அவனுக்கு இந்த பூனைக்குட்டி எல்லாம் தூக்கும் போது எப்படி தூக்கும் பாத்தீங்கல்ல, அது தலையில பிடிச்சி இப்படி தூக்கும், அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய பூனையா இருந்தாலும் அந்த தலையில பிடிச்சி இப்படி தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படி நிற்கும். அந்த 2 கால் மேல தூக்கிக்கு, கீழே 2 கால். அதனால எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. அந்த பூனைக்குட்டியை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதே மாதிரி
யம தர்மன் என்ன பண்ணிருக்கான் தெரியுங்களா? தலையில இருக்க குடுமையை பிடிச்சிருக்கான். குடுமையை பிடிச்சிக்கிட்டு பிடரிய பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான். எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், அப்படி ஒரு இழுப்பு இழுத்தானா போச்சு. பயம் இல்லாமையா இருக்கும். நமக்கு எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 1000 காலம் வருஷம் வாழ்ந்துருவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவேர்னஸே வரல நமக்கு. நம்மளை பத்தி பயம் வரல. நாளைக்கு புழைச்சி கிடப்புமான்னு தெரியல. காலையில நான் ராத்திரி தூங்குனா பாத்தீங்கன்னா உயிர் போயிடுச்சுன்னா பயம் இல்லாம இருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த அபியாச யோகத்தோடு சேர்ந்திருந்து வேற எதையும் சிந்தனை பண்ணாம மெதுவா பிராக்டிஸ்ல கொண்டு வந்து மரண காலத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனையோட விடணும். பாத்துக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம் முடியாது. அதெல்லாம் வராது. அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. எதை அதிகமா சிந்திக்கிறோமோ அதுதான் முன்னாடி நிற்கும். அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அபியாச யோகத்துக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா 8:12 ஸ்லோகத்துல அபியாச யோகத்தை சொல்லுது. 8:11 8:12 எல்லாமே பாத்தீங்கன்னா தான். யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி எதையோ வீதராகாக யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவக்ஷியே ஓம் இத்யேதத். கட்டோபனிஷத் மந்திரம் இது. 8:11 இருக்கிறது கட்டோபனிஷத் மந்திரம். கட்டோபனிஷத்துல 2:15 இருக்கிறது. அது அப்படியே இங்க சொல்லுது. எதை பாத்தீங்கன்னா எந்த அக்ஷரத்தை பிரம்மத்தை வேதத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்களோ, யதிகள் எதையோ வீதராகா விஷந்தி, ராகம் இல்லாதவர்கள் ஆசை இல்லாதவர்கள் எந்த பிரம்ம தத்துவத்தில் பிரவேசிக்கிறார்களோ, எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, எதை ஆசைப்பட்டவர்களாக பிரம்மச்சரிய விரதத்தை இருக்கிறார்களோ, அந்த பதத்தை நான் உனக்கு சுருக்கமா சொல்றேன். தபஸ்விகள் எல்லாம் எதுக்காக தபஸ் பண்றாங்களோ அந்த பதம் அக்ஷரம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஓம் இத்யே தத்து. கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா சொல்றார் ஓம் இத்யே தத்து, ஓம் என்ற அதுவே. அப்ப அபியாச யோகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்ஷரம்ன்ற அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கான உபாயம் ஓம் என்ற அக்ஷரம். அக்ஷர தத்துவத்தை அடையிறதுக்கு அக்ஷர சப்த பிரம்மமா இருக்கிற அக்ஷரத்தை ஓங்காரத்தை உபாசிக்க வேண்டும். அப்ப அபியாசம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு 50 யாராவது கேட்பாங்க, சாமி நாங்க ஸ்திரீயா இருக்கோம், நாங்க பாத்தீங்கன்னா சன்னியாசி இல்ல கிரகஸ்தனா இருக்கோம். இந்த கர்மகாண்டிகள் உள்ள புகுந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனையும் கண்ணு மூடி உட்காரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். இந்த கர்மகாண்டிட்ட பாத்தீங்கன்னா உபாசனன்னு சொன்னா ஏரியா அவனுக்கு பாத்தீங்கன்னா ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும், உங்களை பரபரப்பாவே வச்சிருக்கணும். சாந்தமா ஒரு இடத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணு கண்ணை மூடு அப்படின்னா பண்ண மாட்டேன். அப்படி சாந்தமா உட்கார்ந்த கூட வேத பாராயணம் பண்ணு தான் சொல்லுவானுடைய. இந்த மனசை பாத்தீங்கன்னா உள்முகமா திருப்பி மானசத்துல ஓங்காரத்தோட நாதத்துக்கு போ, நாதத்தை தாண்டி அந்த அமாத்திரைக்கு போனா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சப்ஜெக்ட்ல இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, பேதத்தை பிரிச்சுட்டாங்க. இப்ப இந்த ஓங்காரத்தை யாருக்கு சொல்றா? அர்ஜுனனுக்கு சொல்றார். பாகவதத்துல உத்தவருக்கு சொல்றார். பரீட்சித் இந்த நம்ம சுகமுனிவர் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார், பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணும் போது இந்த ஓங்காரத்தை சொல்றார். அப்ப யாரெல்லாம் முமுட்சுவா இருக்கிறோமோ, இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும், திரும்ப இந்த ஜென்மத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ முமுட்சுவோ, அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓங்காரம் தான் கர்மமுக்தி சாதனம். அப்ப பாத்தீங்கன்னா சொல்லுது 8வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகம், ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி சதஜந்தேகம் யப்ரயாதி த்யஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம். முக்கியமான ஸ்லோகம் 13. இல்ல தேவையில்லை. இந்த ஓமித் ஏகாட்சரத்தை அபியாசம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முறை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல இருக்கிறது உயிரை விடுறதுக்கு. நான் இப்ப சொல்றது அபியாசம். 12வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா உயிரை விடுறதுக்கு போது இருக்கக்கூடிய காரியம் சொல்லுது. நம்ம எப்படி அந்த ஓங்காரத்தை அபியாசம் பண்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்பயே பிராக்டிஸ் பண்ணணும். சர்வத்வாராணி சம்யம்யன் அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் இருக்கு. எல்லா துவாரங்களையும் அடைச்சுக்கிட்டு, என்னது காலையில உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு தனியா செப்பரேட்டா ஒரு ரூம்ல இருந்துகிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப வசதியான டைம் அது. காலையில எவ்வளவு சீக்கிரம் வேக்கப் ஆகுறீங்களோ, ஒரு 3:30 மணிக்கெல்லாம் இருந்தீங்கன்னா அப்படியே நிசப்தமா இருக்கும். எங்கேயாவது ஒரு நாய் சத்தம் கேட்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது. 4:30 மணிக்கெல்லாம் வேக்கப் ஆகுற மாதிரி இடத்துல
ரொம்ப பரபரன்னு இருக்க இடத்துலலாம் வந்து போய் எங்கேயும் இருக்கக்கூடாது. உபாசனம் நல்லா ஏகாந்த இடத்துல இருந்துக்கிட்டு நல்ல ஒரு கோயிலோ இல்லை ஒரு குளக்கரையோ எங்கேயோ இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிடணும். அப்போ என்ன பண்ணணும், பேசாமல் எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புருவ மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை ஏற்றி என்ன பண்ணணும்னா யோகத்தோட தாரணையை பண்ணணும். யோக தாரணை எப்படி பண்ணணும் சுவாமி? பக்தின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டலை சாப்பிட்டு போகிறதையும் பஜன் பண்ணிட்டு போகிறதையும் பக்தின்ட்டாங்க. ஐயோ ஏமாத்து, பெரிய ஏமாத்து. வாஸ்தவத்தில் அந்த கிரமமுக்தி சாதனம் இதான் சொல்லுது, ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. ஓம் என்ற இந்த அக்ஷரமே பிரம்மம். அதை என்ன பண்ணணும்னா வியாகரன் மாம் அனுஸ்மரன். படிச்சு புரியக்கூடாது. வியாகரன் அப்படின்னா உச்சாரையன். நல்ல ஓங்காரத்தை உச்சரிச்சு, நான் சொல்றேன்ல, யார் வந்தாலும் சொல்ற ஒரு 5-6 வருஷத்துக்கு என்ன பண்ணுங்க, ஓம் 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 வாயால உச்சரிங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார ஈஸியா அது உள்ள போயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உச்சரிச்சு, வியாகரன் அப்படின்றதுக்கு அர்த்தம் உச்சரிச்சு, ஸ்தூலமா உச்சரிக்கிறது, அதுக்கப்புறம் சூக்ஷ்மமா மனசுல உச்சரிக்கிறது. நல்லா உச்சரிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், எதற்கு ஒரு உங்க தேவதையோட போட்டோ வச்சுக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே அதை சிந்தனை பண்ணி தாரணம் பண்ணிக்கிட்டே இந்த ஓங்காரத்தை நல்லா அபியாசம் பண்றது. டெய்லி நிரந்தரம் அபியாசத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கோம். தீர்க்க காலம் நிரந்தரம், நீண்ட காலம் நிரந்தரமா நித்தியமா சதா காலமும் இதை பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகும் சாமி? நம்ம சொன்னோம்ல, எதை அதிகமா உயிரோடு இருக்கும்போது பாவிச்சானோ அதுதான் மரண காலத்துல நினைவுக்கு வரும். அதனால இந்த ஓங்காரத்தையே அதிகமா எல்லா வேலையும் விட்டுருங்க. ஒரு புண்ணாக்கு யூஸ் இல்லைங்க. நம்ம பண்ற வெளியில பண்ற எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. வெளியில பண்ற நம்ம காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய மோட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இல்லை. ஏதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணமா ஈஸ்வர ஆராதனையா ஏதாவது பண்றதை தவிர்த்துட்டு நம்ம பண்றது எல்லா காரியங்களும் நான்சென்ஸ், மகா நான்சென்ஸ். நமக்கு நாமே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வச்சுக்கிற மாதிரி, பாம்பு போட்டுக்கிற மாதிரி, நமக்கே நம்ம விஷம் வச்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் எதையாவது பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி காலத்துல ஈஸ்வரனை நினைக்க விடாம தடுக்கிறது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எல்லா காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர சொல்லியாச்சு. எல்லா காலத்திலையும் அவனையே நினைக்கணும். எதை சொல்லி அப்படின்னா ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். என்னையே நினைச்சுக்கிட்டு இந்த ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு அப்படின்னா உச்சரிச்சுக்கிட்டே இரு. எவன் இது மாதிரி உச்சாரணம் பண்ணிக்கிட்டே ஓம்னு சொல்லி உயிரை விடுறானோ, எப்ரயாதி தஜந்தேகம், எவன் இந்த தேகத்தை மரண காலத்துல விடுறானோ சயாதி பரமாம் கதி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி அடைகிறான். நச்சப்புனராவர்த்தத்தை அவன் திரும்ப வருவதில்லை, இந்த சம்சாரத்துக்கு வரதில்லை. போது எண்டு காடு போட்டாச்சு. கோடிக்கணக்கான பிறவிகள், எண்ணிலடங்கா பிறவிகளை பறந்து 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 எவ்வளவு கஷ்டப்பட்டோம், போதும் இந்த ஜென்மத்தோட முடிச்சுக்கணும், திரும்ப வரக்கூடாது அப்படின்றவங்க இதை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா சொல்றாரு 14வது ஸ்லோகம் 8-14. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகின. இதாங்க முக்கியமான ஸ்லோகம் வரார். அனன்ய சேதா சததம். அனன்ய சேதா அப்படின்னா பகவான் தான் நான். அகங்கிரக உபாசனைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நானும் பகவானும் வேற இல்லை, நானும் பகவானும் வேற இல்லை. வாசுதேவோகம் வாசுதேவோகம் வாசுதேவோகம், சிவோகம் சிவோகம், கிருஷ்ணோகம் கிருஷ்ணோகம், சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனே நானா இருக்கேன் அப்படின்னு அகங்கிரக உபாசனையோட அனன்ய சேதா, வேற சிந்தனை எதுவுமே இல்லாம சததம் சதா காலமும் மாம் ஸ்மரதி யோ நித்தியசக, எவன் நித்தியமா என்னையே ஸ்மரிச்சுக்கிட்டு இருக்கானோ, என்னையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கானோ, நினைத்து கொண்டிருக்கிறானோ, தஸ்யாகம் சுலப பார்த்த, அவனுக்கு நான் சுலபமானவன். கோவிந்தபுரத்துல போயிட்டு பஜன் பாடிட்டு இருந்தீங்கன்னா ஆகாது. எல்லா இடத்துலையும் பஜன் மனோரஞ்சகம் ஆகி போச்சுங்க. ஒருத்தர் சினிமா பாட்டு அது இதுன்னு ரோட்ல அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சினிமா சினிமா சினிமா. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இந்த பஜன் 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 நார்த் இந்தியாலாம் ரொம்ப அதிகம். என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வயசுல இதை பண்ணணும்ன்றதுலாம் இருக்கு. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றது எங்கேயாவது பஜன்ஸ் பண்ண சொல்லியிருக்கா? எங்கேயாவது
ஹார்மோனிய பெட்டியை வச்சுக்கிட்டு டும் டும்னு போட்டு மியூசிக் கத்துக்கிறது. எங்க போய் மியூசிக் கத்துக்கிறது? திரும்ப போய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சகம். அதுக்கப்புறம் பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் போங்க வீட்டில் போய் பழைய காரியத்தை பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும்னு காரியம் சொல்லாம விட்டாச்சு. கிளியரா சொல்லுதீங்க. ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு சதா ஓங்காரத்தை பண்ணிட்டு இருக்க. உத்தவருக்கு என்ன சொன்னார்? அதை பண்ணணும்ல. தியானம் தானே பண்ண சொல்லியிருக்கு. பஜன்ஸ் எங்க பண்ண சொல்லியிருக்கு. இது முக்தி கொடுக்குன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இது பிரமாணம். இது அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்யாகம் சுலப பார்த்த யாரு வந்து சதா இந்த ஓங்காரத்தை தியானம் பண்ணிக்கிட்டு நானே அந்த வாசுதேவன் அப்படின்னு அனன்ய சிந்தனை பண்ணிக்கிட்டு நித்தியமா என்னையே சதா உட்கார்ந்து ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு நான் ரொம்ப சுலபமானவன். நித்திய யுக்தசிய யோகினக யாருக்கு? சதா காலமும் இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா என்னோடு இணைத்து யோகத்தில் இருப்பவனுக்கு, அபியாச யோகத்தில் இருக்கிறவனுக்கு நான் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியவன். அப்படி சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் 22 வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான ஸ்லோகம். இதுக்கு என்ன பேர் சுவாமி? இந்த அபியாச யோகம் ஓங்காரத்தை பத்தி பண்றதுக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, புருஷ சபர பார்த்த பக்தியா லப்யஸ்த்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். முக்கியமான ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, புருஷ சபரப்பார்த்த பரக புருஷக. பரபுருஷன் யாரு? ஈஸ்வரன். நம்ம இந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் பரபுருஷன் பேர், விஷ்ணு பகவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பரபுருஷனா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பனை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தியா லப்யா. முக்கியமானது தத்துவ ஞானம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா பகவானுக்கு அந்நியமா வேற எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கதான் தத்துவ ஞானம். அப்ப சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அந்த பகவான் இடத்துலயே கொடுக்கணும். பக்தின்றதே அர்த்தம் வந்து அவனை பிரேமத்தோட லவ்வோட வந்து பாத்தீங்கன்னா அவனை சதா ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தியா லப்யா. எப்படிப்பட்ட பக்தி சுவாமி அப்படின்னா, பேத பக்தியை வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எதையாவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லப்யஸ்து அனன்யா. திரும்ப வரப்போகுது, இது அப்படியே வரும் பின்னாடி. அப்ப இந்த ஸ்லோகம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 9:10 வரப்போகுது. திரும்ப 11:54 இது அப்படியே இருக்கு. 10 வரப்போகுது உங்களுக்கு. இந்த 7-8 வந்து பாத்தீங்கன்னா இது வருது, பக்தியா அனன்ய பக்தியா லப்யா. அனன்ய பக்தினா என்ன சொல்லியிருக்கேன்? நானும் பகவானும் வேற இல்ல சுவாமி, நானும் இல்ல சுவாமி, நானும் இல்ல சுவாமி, நீதான் இருக்க சுவாமி, எனக்குள்ளாரு நீதான் சுவாமி, நானா இருக்க சுவாமி, நான் என்னுடைய மனசு நான் என்னோடது இல்லை சாமி, உன்னோட சாமி, நீ தான் எனக்கு மனசா இருக்க, நீ தான் எனக்கு புத்தியா இருக்க, நீ தான் என்னோட பிராணனா இருக்க, என்னோட ஜீவனை நீ தான் சுவாமி, நான் இல்லவே இல்லை சாமி, நீ தான் சாமி இருக்க அப்படின்னு அனன்ய பக்தி பண்ண 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்ம அந்த ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த பக்தினால் அடைய முடியும். எப்படி நான் ஆச்சாரியர் சொல்றாரு, எஸ்ய அந்தஸ்தானி பூத்தானி. நான் சொன்னேன்ல முதல்லயே சங்கர பாஷ்யத்தோட அந்த முதல் ஸ்லோகம் சொன்னோம்ல, நாராயண பரோ வியக்தாக அண்டம் அவ்வியக்த சம்பவம் அண்டஸ்ய அந்தஸ்து இமே லோக்காக. இந்த லோக்கங்கள்லாம் எங்க இருக்கு? இந்த இரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்துக்குள்ளதான் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கும், அவரோட சொப்பனத்துக்குள்ளதான் இருக்கும். அதான் இங்க சொல்லுது, எஸ்ய அந்தஸ்தானி பூத்தானி. எவருக்கு உள்ளார, எவருடைய வயிற்றுக்குள்ளார ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய கர்ப்பத்துக்குள்ளார இந்த மொத்த பிரம்மாண்டங்களும் இருக்கோ, எவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன சர்வமிதம் ததம், எவரால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈஸ்வர தத்துவத்தால், ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தால், சூத்திராத்ம தத்துவத்தால் இந்த மொத்த பிரபஞ்சமும் வியாபிக்கப்பட்டிருக்கோம், அந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா பக்தியினால மட்டும்தான் அடைய முடியும். சொல்லியாச்சு. பக்தினா என்னது? அபியாச யோகம் பண்ணணும். ஓங்காரத்தை நல்லா ஜபிச்சு 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 சதா அந்த ஓங்காரத்திலேயே வைக்கணும். ஓமித்திய காட்சரம் பிரம்மன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரீங்க சாமி அப்படின்னா, 7-8 கன்க்ளூஷன் ஒரே ஒரு லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. 27வது ஸ்லோகத்துல 8வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். நம்ம என்ன பண்ணணும் சுவாமி? யாருக்காவது யாராவது கேள்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா சொல்ற, நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. இதாங்க கட்டளை. 7-8 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைக்கிற கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா இதான். இந்த 2 கதிகளையும் நைத்தி ஸ்ருதி பார்த்த ஜானன், தட்சிணாயனம் உத்தராயணம்னு பேர் 2 கதி இருக்கு. இந்த தட்சிணாயனத்துல போனவங்க எல்லாரும் திரும்ப 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 ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். புண்ணிய கர்மாவை மட்டும் பண்ணிக்கிட்டு
அப்படியே காமிய கர்மாக்களையும் புண்ணிய கர்மாக்களையும் பண்ணிக்கிட்டு நல்லவனா மட்டும் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப திரும்ப சம்சாரத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்து உபாசகனா மாறி ஈஸ்வரனையே சதா சிந்தனை பண்ணிக்கிட்டு அபியாச யோகத்தை பண்ணி ஓங்காரத்தை சொல்லி பிராணனை விட்டீங்க அப்படின்னா, அர்ச்சிராதி மார்க்கத்துல போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் உத்தராயண மார்க்கம்னு பேர். அந்த தட்சிணாயன மார்க்கத்துல போனா திரும்ப வருதல் ஆவருத்தின்னு சொல்லக்கூடியது. அதே வந்து உத்தராயண மார்க்கத்துல போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அனாவிருத்தின்னு பேரு, திரும்ப வராதது. அப்ப இந்த ரெண்டு மார்க்கத்தையும் நைத்தே ந ஏத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன், இந்த ரெண்டுத்தோட கதியையும் அறிந்தவன். உத்தராயண கதி வேற, தட்சிணாயன கதி வேற. இந்த கர்மகாண்டிகளோட சங்காதத்தையே விட்டுருங்க. கர்மகாண்டிகளுக்கு உத்தராயணம் தெரியவே தெரியாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா பொழப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களை கர்மியாவே வச்சிருப்பான். அப்ப உபாசகன் என்ன பண்ணணும்? கர்மகாண்டிட்டு இருந்து தூரமா வைக்கணும். அவனுக்கு நிஷ்காமியமே தெரியாது. அப்புறம் அவன்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்றது? பகவான் அடையணும்னு அவன் யோசிப்பானா? இல்ல, சொர்க்கத்துக்கு போகணும் அவனுக்கு, அவ்வளவுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நல்லா தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு யோகியும் மோகத்தை அடைவதில்லை. இந்த ரெண்டு மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு உத்தராயணம் தட்சிணாயனம் இந்த ரெண்டு மார்க்கத்தை தெரிந்த யோகி எவனும் மோகத்தை அடைவதில்லை. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, இந்த வேதாந்தம் இப்ப இந்த போயிட்டு இருக்க பிரகரணம் நல்லா கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனோட பிரகரணத்தை நல்லா கேட்டீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளான் ஏ நிர்குண நிராகாரம் முடியலன்னா சகுன சாக்காரம் ஈஸ்வரன் தான். சதா சிந்திச்சு 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 அவனிடத்திலேயே சமாதி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமினா, அபியாச யோகம் பண்ணணும். அபியாச யோகம் பண்றவனுக்கு பேர் என்ன பேர் சுவாமினா? யோகின்னு பேர். அதனால அர்ஜுனனை பார்த்து வந்து கிருஷ்ண பரமாத்மா, நான் சொல்லலைங்க, பரமஹம்சனந்தா இப்படி சொல்றாருன்னு எங்க சொல்லாது. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, ஏ அர்ஜுனா, ஆகையினால் எல்லா காலங்களிலும் யோக யுக்தோ பவ, எல்லா காலங்களிலும் யோகத்தோடு கூடினவனாக ஆவாயாக. யோகத்தோடு கூடுறதுன்னு என்ன அர்த்தம்? அபியாச யோகம். அபியாச யோகம் என்ன அர்த்தம் அப்படின்னா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, எல்லா காலத்திலையும் யுத்தத்தையும் பண்ணிக்கிட்டு என்னையும் நினைத்து கொண்டே இருக்கு. எப்படி நினைக்கிறது? ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். ஓம் அக்ஷரம் தான் பிரம்மம், அதையே உச்சாரணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? என்னையே நினைச்சுக்கிட்டு எல்லா காலத்திலையும் டிராவல் பண்ணணும். இதுதான் யோகம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி சாதனம் அப்படின்னு இது முடியும். இதோட ஹிரண்ய கர்ப்ப பிரகரணம், தியேய பிரம்மத்தோட பிரகரணம், இந்த ரெண்டு இது ஹிரண்ய கர்ப்ப பிரகரணம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரனை பத்தின கான்செப்ட் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். 9-10 பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. தஸ்மாத் யோகயுக்தோ பவ, சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவ. புரிஞ்சா போதும்லாம் ஏமாத்திக்காதீங்க. அதுக்கான சாமர்த்தியம் பரிபூர்ண விரக்தன் தான் நிறுவனம். அந்த பரிபூர்ண விரக்த தன்மையை கொடுக்கறது பக்தி தான் கொடுக்கும். பக்தி தான் ஈஸியானது.